ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொரியன் மான்வாவான லுக்கிசம் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேல நம்ம ஹீரோ குண்டா இருந்தா அதுக்கப்புறம் ஒல்லியாவான்னு சொல்லி நிறைய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மலாக இருக்கும்னு நினச்சி தான் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். பட் கதை சும்மா வேற லெவலில் நான் எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு, எப்போவுமே சீரியல் இவ்வளோ ஹைட்டாக இருக்குமா, சிங்கியே இவ்வளோ கீழே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு கண்ணாடியை பார்க்குறான். கண்ணாடியில் பார்த்தா ஒரு அழகான பையன் தெரியுதான். யார் இந்த ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 2 வாரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. டேய் பண்ணி, ஏன்டா இன்னைக்கு காசு தரல அப்படின்னு ஒரு பையன் கேட்கவும், இருந்த காசு எல்லாத்தையும் நேத்தே வந்துட்டு கொடுத்துட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி, நான் எது சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னல அப்படின்னு அந்த பையன் கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். என்னது ஆமாவா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஓ அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். 3 தடவை ரவுண்ட் அடின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ரவுண்ட் அடிக்கிறான். பண்ணி எதுக்குடா நாய் மாதிரி குலைக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோவை போட்டு அவன் அடிக்கிறான். வாங்க் வாங்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பண்ணி மாதிரியே கத்துறான். ஹீரோ பண்ணி மாதிரி ஊர்லவா அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கண்ணை மூடி தான் வந்திருக்கான். டே என் ஸ்கேட்டை பாக்குறியா அப்படின்னு அங்க இருக்கிற பொண்ணு கேட்கவும், என்ன தைரியம் இருந்தா நீ அவன் ஸ்கர்ட்டு கீழே பாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு அவன் அடி அடின்னு அடிக்கிறான். பிறந்ததுல இருந்து தோக்குறதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்க, என்கிட்ட ஒழுங்கா நீ நடந்துக்கிடல அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம மிரட்டிட்டு போறான். ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். சோகமா வந்து படுத்து கிடக்குறான். அப்ப அவனுக்கு பசிக்குது. சரி சாப்பாடு நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்னு போறான். அப்படின்னு ஏதோ பாட்டை ஹம்மிங் பண்ணிக்கிட்டே அவன் அடிச்சதை யோசிச்சு பார்த்து செம டென்ஷன் ஆகிறான். ஹீரோ அப்படியே ஹம் பண்ணிட்டு இருக்கவும், ஹம்சகா உன் வாய்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு, நீ பேசாம ஒரு சிங்கர் ஆயிடலான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோ கோவமாகவோ, சாரி சொல்ல நீ வேலை முடிஞ்சு வர லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் சமையல பாத்துக்கிடுது அப்படின்னு அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன் முட்டை சேர்க்காதீங்க, இவ்வளவு முட்டையும் சாப்பிட்டா நான் இன்னும் குண்டாவாம என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டவும், சாரி சொல்ல மறந்துட்டேன், இப்ப வயிறார சாப்பிடு, நெக்ஸ்ட் டைம் முட்டை வைக்க மாட்டேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சாப்பாடு வாயில வைக்கவும் அடி வாங்கினதுல நம்ம ஹீரோவோட பல்லு வலிக்குது. நான் ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இப்ப இருக்கிற ஸ்கூல்ல எல்லா பசங்களும் புத்திசாலியா இருக்காங்க, அவங்களுக்கு மீறி என்னால படிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவ்வளவு கம்மியான வாடகையில இந்த வீடு எனக்கு கிடைச்சதே பெரிய விஷயம், டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அவ்வளவு ஈஸி இல்ல, அது போக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ மிஸ் பண்ணுவல்லன்னு அவங்க கேட்கவும், ஃப்ரெண்ட்ஸா நான் ஸ்கூலுக்கு போறது படிக்கிறதுக்காக தான், சின்ன வயசுல இருந்தே நீங்க எனக்காக எதுவுமே பண்ணதில்ல, ஏழையா இருக்கிறது என்னோட தப்பா சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து டென்ஷனா கிளம்புறான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். ஹீரோக்கு இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கே எரிச்சலா இருக்கு. ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு வர வழி இல்ல. அப்ப ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ மேல வந்து மோதிட்டு ஏமலிய மோதிரியா அப்படின்னு கேக்குறா. ஆனா நீ தானே போன் வந்துட்டு கவனிக்காம வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னது பண்ணிக்குட்டி அப்படின்னு இன்னொரு பொண்ணு வரவும், சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே பிகி, என் ஜிம் கிளாத்ஸ் எடுத்து வை அப்படின்னு அடிச்சுனா சொல்றான். ஹீரோவோட மூஞ்சிலேயே யார் பந்து அடிக்கிறது அப்படின்னு ஒரு காம்படிஷன் நடத்துறாங்க. டேய் என்ன தைரியம் இருந்தா என் பால்ல இருந்து நீ தப்பிப்பா அப்படின்னு சொல்லி அந்த அடிச்சவன் திட்டுறான். சீக்கிரம் முடிங்க, பிடி சார் வந்துட போறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற கேர்ள்ஸ் சொல்றாங்க. சாக்கர் டீம் கேப்டன் வந்து பாலை கிக் பண்ணுவோம். அது கரெக்டா நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே பட்டுருது. நான் தான் சொன்னல சாக்கர்னு வந்துட்டா என்ன அடிச்சுக்கிட்ட ஆளே இல்ல அப்படின்னு அந்த கேப்டன் ஆடிட்டு இருக்கவும், அப்படின்னா நான் அடிச்ச பாலை ஒன்னால டாச் பண்ண முடியுது, என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ வயிற்றுலயே ஒண்ணு குத்துறான். எடுத்தோடனே எதிரிய வயிற்றுல ஒரு பஞ்ச் விட்டா நாக் அவுட் ஆயிருவான் அப்படின்னு நம்ம சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பண்ணுது. டேய் ஓவர் ஆக்டிங் பண்ணாதடா அப்படின்னு நம்ம ஹீரோவை அவன் அடிக்கிறான். டீச்சர் வரப்போறாரு விட்டுரு அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லவும், நிறுத்துடா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா அங்க வராங்க. யோம்சகா ஒரு ஒல்லியே அப்படின்னு அவங்க போய் கேட்கவும், இவங்க யோம்சகா அம்மா போலன்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஆண்டி நாங்க அவனை அடிக்கலாம் இல்ல, சும்மா விளாண்டுட்டு தான் இருந்தோம் அப்படின்னு அடிச்ச பையன் சொல்லவும், என் பையனை அடிக்கிறது உனக்கு விளையாட்டா போச்சு, வா பிரின்சிபல்ட்ட வா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அடிக்கிறாங்கன்னா அம்மாவை போய் கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பொண்ணுங்க நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணவும், அம்மா நீங்க ஒரு ஹேர் பிளக் பண்ண வேண்டாம், எனக்கு அவமானமா இருக்கு, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். அவங்க அம்மா கொஞ்சம் சோகமாக்குறாங்க. ஆனா எதுவுமே சொல்லாம அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறாங்க. அம்மாவை திட்டோமே அப்படின்னு சொல்லி இப்ப வருத்தத்தோடய நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா எந்த கேள்வியும் கேட்கல. ஓ வந்துட்டியா செல்லம், இங்க வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அமைதியா போய் உட்கார்தான். செல்லம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்கவும், நான் டிரான்ஸ்ஃபர் நம்ம சொல்ல வரதுக்குள்ள, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்ததே உன் டிரான்ஸ்ஃபரை பத்தி பிரின்சிபல் கிட்ட பேசுறதுக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், படிப்பு தான் நமக்கு முக்கியம், ஸோ உனக்கு வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கேன், ஆனா என்ன என்னாலதான் அங்க உன் கூட வந்து தங்க முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். இப்போ சிட்டில ஒரு நல்ல ஸ்கூல்ல நம்ம ஹீரோ ஜாயின் பண்ணியிருக்கான். ஸ்லம் ஏரியால ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹீரோ அந்த வீடை தேடி போயிட்டு இருக்கான். நிறைய படிகளா இருக்கு. சரி இப்படி இருக்கிறதா எனக்கு ஒரு ட்ரைனிங், டெய்லியும் உடம்பு கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அந்த வீடை பாக்குறான். வந்துட்டேம்மா, இடம் கொஞ்சம் சின்னதா இருக்கு, பட் பரவாயில்ல. அம்மா நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாதுமா, எனக்கு தேவையானதெல்லாம் நானே வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஷாப்பிங் பண்றதுக்காக வெளியே போறான். புது இடம், புது வாழ்க்கை, எல்லாமே சூப்பரா இருக்கேன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஒரு பொண்ணு மேல போய் தெரியாதனமா நம்ம ஹீரோ மதி கீழே விழுறான். பழைய ஸ்கூல் ஞாபகம் வருது. சாரி நம்ம ஹீரோ சொல்லவும், நான் தான் போனை நோட்டிட்டே வந்தேன், தப்பு ஏமாலதான் மன்னிச்சிருங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. அட இந்த புது லைஃபும் நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல இருக்கட்டுங்க, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். எதுவும் பிரச்சனையான்னு கேட்கவோ, இல்ல அப்படின்னு அவ சொல்லிட்டு அங்கிருந்து அவனை கூட்டிட்டு போறா. ஃபர்ஸ்ட் டைமா இவனை ஒருத்தங்க மதிச்சிருக்காங்களே நம்ம ஹீரோ பல்ல காட்டிட்டு நிக்கவும்,
என்னடா சிரிக்கிற அப்படின்னு நம்ம கேட்கவும் நான் தெரியாம மோதிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். தப்பு என் மேலதான் அந்த பொண்ணு சொல்றா, கோவப்படாதீங்க நான் வேணா காஃபி வாங்கி தரேன் நம்ம ஹீரோ சொல்லவும். ஏன் என்கிட்ட காஃபி வாங்க காசு இல்லைன்னு நினைச்சியோ அப்படின்னு நம்ம கேட்கவும் நம்ம ஹீரோ எதுவுமே மாறலன்னு கையே இருக்கவும் என்னடா ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறியா அப்படின்னு நம்ம கேட்கவும் இல்ல நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு பாச்சு விடுறான். வேண்டான அந்த பொண்ணு தடுக்கிறா. இப்ப பல்ல காட்டுறா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை அடிக்கிறத எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணாமா இல்ல வேணா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் வீடியோ தான் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்ட் போட்டு நம்ம ஹீரோவை பொழந்து கட்டுறான். இன்டர்நெட்ல பண்ணி குண்டுன்னு இந்த வீடியோ ரொம்பவுமே வைரல் ஆயிருக்கு. கமெண்ட்ஸ்ல நம்ம ஹீரோவை ரொம்பவே பாடி ஷேமிங் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவோ அழுதுட்டு இருக்கான். நீ பிறந்ததுல இருந்தே தோத்தாங்குழி தாண்டா அப்படின்னு பழைய ஸ்கூல்ல அடிச்ச அந்த ரவுடி சொன்னதை யோசிச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கான். ஹீரோ இப்ப அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுதான். இப்பதான் நமக்கு ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த சீனை காமிக்கிறாங்க. என்னாச்சு சீலிங் ஏன் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த சிங்க் இவ்வளவு கீழேயா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணாடிய பார்த்தா ரொம்பவே அழகான ஒரு ஃபேஸா இருக்கு. யாரு இந்த ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சிக்ஸ் பேக் எல்லாம் வச்ச அந்த பாடி ரொம்பவே அழகா இருக்கு. என்னாச்சு நான் எப்படி இந்த உடம்புக்குள்ள இருக்கேன், என்னோட பாடி அங்க தூங்கிட்டு இருக்கு. ஹலோ எஸ்கியூஸ் மீ, நானே என்கிட்ட பொலைட்டா பேசுறேனே, ஹலோ எந்திரிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலே அடிக்கவும் நம்ம ஹீரோ அவன் ஒரிஜினல் பாடியிலேயே எந்திக்கிறான். ஓ எல்லாம் கனவா, ஆனா அந்த கனவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த பாடியும் அங்கதான் கிடக்கு. அது இப்ப தூங்கிட்டு இருக்கு. ஹலோ எங்க எந்திரிங்க நம்ம ஹீரோ அந்த பாடியை எழுப்பவும் இந்த பாடியில இருந்து திரும்பவும் அந்த பாடிக்கே ஷிஃப்ட் ஆயிருந்தான். வாய்ஸ் கூட டிஃப்ரெண்டா இருக்கு. போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணணுமா இல்ல ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணும் நம்ம ஹீரோ போன் எடுக்கும் போதுதான் பாடி ஷேமிங் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ ஒரிஜினல் பாடி தூங்கிட்டு இருக்கு. பிறந்ததுல இருந்தே நீ தோக்குறதுக்காக தான் பிறந்திருக்க, உன்னால எதையும் மாத்த முடியாது அப்படின்னு இந்த ரவுடி சொல்லியிருப்பான். இந்த பாடி இருந்தா என்னால அதை மாத்த முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ டிரான்ஸ்பர் ஆன அந்த புது ஸ்கூல காமிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் தான் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கெத்தா நடந்து வந்துட்டு இருக்கான். ஹே இவன் அழகா இருக்காங்களா சில பொண்ணுங்களா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கவும் எல்லாருமே நம்ம ஹீரோவை தான் பாக்குறாங்க. தெரியாதனமா நம்ம ஹீரோ அந்த பையனை எடுக்குமோ டேய் கண்ணன் புடதில வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு அவன் பார்த்தா அவனே ஷாக் ஆகி போய் நிக்கிறான். சாரிங்க தெரியாம பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை தான் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்கான்னு சொல்லவோ பொண்ணா பையனான்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கவுமே எல்லாரும் நம்ம ஹீரோவோட அழகை பார்த்து வியந்து போறாங்க. ஹாய் நான் யோம்சகா, உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ கிளாஸ்ல என்ட்ரி கொடுக்கவுமே எல்லாரும் நம்ம ஹீரோவோட அழகை தான் பாக்குறாங்க. எல்லா பொண்ணுங்களோட கண்ணுமே நம்ம ஹீரோ மேலதான் இருக்கு. 6 feet டால் பெர்ஃபெக்ட் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு பழைய ஸ்கூல் ஞாபகங்கள் தான் வருது. என்கிட்ட மட்டும் திரும்பி பேசிடாத கொன்றுவேன் அப்படின்னு பக்கத்துல உள்ளவன் சொல்லியிருப்பான். இந்த கிளாஸ்ல பக்கத்துல திரும்பி பார்த்தா நேத்து அடிச்சவன் இருக்கிறான். அச்சோ போச்சு நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் திரும்பினா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. போச்சு என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. ஹாய் நான் லேஜன் சாக், நான் இன்ட்ரோடியூஸ் ஆகவும் நான் பார்க்கிங் சாக் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை நான் யாருன்னு காடையால தெரியல நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோக்காகவே ஒரு பொண்ணு மேக்கப்லாம் போட்டுட்டு ஹாய் நான் ஹானலா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. ஃபேஸ்ல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹேண்ட்ஸம்னஸ் அப்படின்னு சொல்றா. அழகா ஒரு பையன் வந்துட்டு ஆரம்பிச்சிருவியே அப்படின்னு லேஜிங் சொல்லவும் அவ செம கடுப்பாவரா. ஆனா நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கவா அப்படி கியூட்டா ஆக்ட் பண்றா. அடிக்காத சா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். என் ஆளு மீஜின் அச்சோ அவளும் அவனதான் பாக்குறா அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். ஆனாலா இன்னும் கிளாஸ் முடியல சீட்டுக்கு போ அப்படின்னு டீச்சர் சொல்லவா அவ கிளம்புறா. மீஜின் நம்ம ஹீரோவை பாக்குறதுனால லேஜின் கோவப்படுறான். இப்ப லஞ்ச் டைம் ஆகுது. கேஃபட்டீரியாக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கவுமே எல்லாரும் நம்ம ஹீரோவை தான் பாக்குறாங்க. செலிபிரிட்டியா இருப்பான யார் இந்த ஹேண்ட்ஸம் பாய்னு பாத்துட்டு இருக்காங்க. அவனால நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு மியூசிக்கல் பண்ணுண்டு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. நீ ஏன் ஃபேஷன் டிசைனிங்ல வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் ஹீரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். இவனோட மார்க்ஸ்க்கும் அட்டெண்டன்ஸ்க்கும் வோக்கல் ஸ்கூல் இவனுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். கண்டிப்பா அவனுக்கு ஜாப் கிடைச்சிரும் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவகிட்ட சமாளிக்கிறதுக்காக சும்மா ஃபன்காக தான் நம்ம ஹீரோ சொல்லவும் நானும் தான் ஃபன்காக தான் இதுல ஜாயின் பண்ணேன்னு சொல்றா. இந்த ஸ்கூல் எப்படி பிடிச்சிருக்கானவா கேட்கவும் மத்தவங்க சாப்பாடியோ லைன்ல நின்று வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லிட்டு அச்சோ வளரிட்டோமேன்னு யோசிக்கிறான். என்னது அப்படின்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். லேஜி நம்ம ஹீரோ மேல ரொம்பவோ கடுப்புலயே தான் இருக்கான். நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தூக்கமா வருது. நேத்து நான் அதை ஓவரா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாக்குறான். இந்த பாடிக்கு தகுந்த மாதிரி நான் நடக்க கத்துக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சின்ன குழந்தைக்கு அவ பேரண்ட்ஸ் நடக்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் 1 2 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் நடந்து பாக்குறான். இவன் ஒரு செலிபிரிட்டியா இருக்கானோ கேட் வாக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த போஸ்ட்ல தான் இனிமே நான் நடக்கணும். அச்சோ ஃபாஸ்டா போறேனே அப்படின்னு நம்ம ஹீரோ தலிக்கு விழ போயிட்டு அப்படியே தாவி நின்றுதான். இந்த பாடி ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். இதுக்கு நேற்று ஃபுல்லா ஓடினதுனால இந்த பாடி ரொம்பவும் இப்ப டயர்டா இருக்கு. நம்ம ஹீரோக்கு தூக்கமா வந்து தூங்கிருதான். ஒரிஜினல் பாடியில நம்ம ஹீரோ வந்துட்டு என் கிளாஸஸ் அச்சோ போச்சு கிளாஸ்ல நான் தூங்கிட்டு இருக்கேனே, இதுல தூங்கினாதான் அதுல எந்திக்க முடியும். நேத்து ஃபுல்லா இந்த பாடி தூங்குனதுனால எனக்கு இப்ப தூக்கமே வர மாட்டேங்குது. நான் எப்படியாச்சும் தூங்கினேன், என்னால முடியும் அப்படின்னு கிளாஸ்ல இருக்கிற நம்ம ஹீரோ பாடிக்குள்ள வந்து எந்திரிச்சிருந்தான். ஆனில் ஒரு செகண்ட் பயந்துருதா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவோ கிளாஸ் முடிஞ்சுட்டு நீ தூங்கிட்டு இருந்தா அதான் வந்து உன்னை எழுப்புனேன்னு வாசலவும் நீ தான் என்ன எழுப்புனியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பகல் ஃபுல்லா ஒரிஜினல் பாடி ரெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண நம்ம ஹீரோ வந்திருக்கான். தம்பி நீ ஸ்கூல் படிக்கன்னு சொன்னா உன்னால நைட் ஷிஃப்ட் பார்க்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்கறாரு. அது நான் பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். நைட் ஷிஃப்ட் ஆட்கள் தேவைன்னு போஸ்டர்
போஸ்டர் பார்த்துட்டு எஸ்கியூஸ் மீ இந்த ஜாப் இன்னும் அவைலபிளா இருக்கான்னு அந்த ஹேண்ட்ஸம் பாடியில போய் கேட்கவும் இவனை வேலைக்கு வச்சா நிறைய லேடிஸ் வருவாங்க, நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அந்த கடைக்காரர் நினைக்கிறாரு. ரெசுமே எதுவும் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் இப்பவே கூட நீ ஜாயின் பண்ணுன்னு அவர் சொல்றாரு. அது வந்து வேலை எனக்கு இல்ல என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இப்ப அவன் ஒரிஜினல் பாடியில வரான். ஹை ஸ்கூல் பசங்களுக்குலாம் வேலை கொடுக்கணுமான்னு யோசிக்கன்னு அவர் சொல்லுவோம். ஆனா என் ஃப்ரெண்டுக்கு ஓகே சொன்னீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கஸ்டமர் இருந்தா உனக்கு சிகரெட் பிராண்ட் கூட தெரியாதுன்னு சொல்லவும் உனக்கு எப்படி இவ்வளவு தெரியும் அவர் கேட்கறாரு. எத்தனை பேருக்கு நான் அடிமையா இருந்ததெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ நம்ம ஹீரோக்கு இப்ப அந்த கன்வீனியன்ட் ஜாப்ல ஒரு வேலை கிடைக்குது. கஸ்டமர் வராரு. நம்ம ஹீரோ மோஞ்ச கூட அவர் பார்க்கல. அவர் பாரு பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே கிளம்பிடுறாரு. பார்க்கிங் சார் கடையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓனருமே அங்க இருந்து போறாரு. வேலை கிடைச்சிடுச்சு, என்னோட ஸ்கூல் செலவுகளை இனிமே நானே பாத்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஒரு பாடியில தூங்கிட்டோம்னா இன்னொரு பாடியில எந்திரிச்சிருவேன். ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டோம்னா தானா அந்த பாடி எந்திக்காது, பட் ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாடியை எழுப்பலாம். ஒரு நாள் ஃபுல்லா அந்த பாடி தூங்கினாலுமே இதுக்கும் பசிக்குது, ரெண்டு பேருக்கான செலவு தான் எனக்கு ஆகும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப படிக்கிற ஸ்கூல்ல உள்ள கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வராங்க. ஆனா நம்ம ஹீரோ யாருன்னு உங்களுக்கு தெரியல. சிகரெட் வேணும்னு கேட்கவும் நீங்க அண்டரேஜ் ஆச்சு ஐடி காட்டுங்க நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு ஃபேக் ஐடியா கொடுக்குறேன், இதை பார்த்தவங்களே மாதிரி தெரியலன்னு கேட்கவும் நான் வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். நான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கியிருக்கேன், ஓனருக்கு தெரிஞ்சா என்ன திட்டிடுவாரு, சாரி சார் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கடையில ஐடி ஒர்க் ஆகலன்னா வேற கடைக்கு போலாம் அப்படின்னு லீஜின் அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிறது பார்த்துட்டு டேய் நீயாடா நேத்து நீ பண்ணதுக்கு அப்படின்னு கடையில இஷ்டத்துக்கு நிறைய பொருள் எடுத்து எல்லாத்துக்கும் நீ பே பண்ற, நேத்து நீ பண்ண தப்புக்கு இதுதான் பிராய்ச்சித்தோ சரியா, என்ன பண்ணுவல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஐடி கார்டு பார்க்கும்போது பார்க்கியாங் சாக்குன்னு இருக்கவும் உன் பேரும் அதுதானா, ஆனா நீ கொஞ்சம் கூட பார்க்க அவனே மாதிரி இல்ல, ஆனா நீங்க ரெண்டு பேருமே என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு குறுக்கால பாருங்கடா அப்படின்னு ஸ்கூல்ல ஹேண்ட்ஸமா இருக்கிறவங்க மேல உள்ள கடுப்பை நம்ம ஹீரோ மேல இவன் காட்டுறான். துணி இல்லாம நம்ம ஹீரோ போட்டோ எடுத்து வைக்கிறாங்க. இப்படி பண்ணணும்னு எங்களுக்கும் விருப்பம் இல்லதான், பட் நீ போலீஸ்க்கு கால் பண்ணிட்டுனா அதுக்கு தான் ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வைக்கிறோம், கரெக்டா பண்ணிக்கிட்டே போலீஸ்ட்டு சொன்ன இதை லீக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவனுங்க கிளம்புறானுங்க. எதுவுமே இன்னும் மாறல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அழுகையா வருது. அப்ப நம்ம ஹீரோட அம்மா கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ணுவோம். செல்லாம் புது ஸ்கூல் எப்படி இருக்கு, நீ ஏன்பா கால் பண்ணலன்னு கேட்கவும் அம்மா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, எனக்கும் இப்பதான் பிரேக் கிடைச்சிருக்குன்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஆள் வரவோ காலை கட் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு இந்த அட்டை மட்டும் தான் இருக்குன்னு கொடுக்கவும் இதுவே போதுங்க நம்ம ஹீரோ அம்மா வாங்கிட்டு போறாங்க. அவங்க அம்மாவும் வேலை பாக்குறாங்க, நம்ம ஹீரோவும் வேலை பாக்குறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த ஹேண்ட்ஸம் பாடியிலேயே ஸ்கூலுக்கு போறான். குட் மார்னிங் ஹியோங்சகா அப்படின்னு மேஜின்னு சொல்றா. அப்ப ஹான்யல் அங்க வந்து இவங்க ஃபன்னியா ஒரு பிக்சர் எடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் இது ஒரு நேக்கட் போட்டோ. நேத்து ஜிங்ஸும் திடீர்னு ஒருத்தன கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல அடிச்சுட்டான், போலீஸ்ல நம்ம மாட்டி விட்டுற கூடாதுங்கிறதுக்காக சேஃப்டிக்கு இதை எடுத்து வச்சோம். பஞ்சு என்ன ஃபாஸ்டா இருந்ததுங்க, எங்களால பார்க்க கூட முடியலன்னு அவங்க சொல்லவும் பாக்ஸரா இருந்தா அதெல்லாம் சகஜம் அப்படின்னு லீஜின் சொல்றான். நேத்து பார்த்தா அந்த பன்னியோட பேரண்ட்ஸும் ஒரு பன்னியா தான் இருப்பாங்க, பன்னிய தானே பத்தி போடும், அவங்க அம்மாவையும் அப்படின்னு சொல்லி அவன் தப்பா பேசவும் ஹே இதுல எதுக்கு அவங்க அம்மாவை இழுக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இவன் ஹீரோயிசம் பண்றத மீஜின் பாக்க அப்படிங்கவும் ஜீன் சாங்குக்கு செம கடுப்பாகுது. ஹே உனக்கு நான் மனசுல பெரிய இவன் நினைப்பா அப்படின்னு சொல்லி அவன் எந்திக்கிறான். ஜீன் சாங்க அந்த புதுசா வந்து பையனை ஃபைட் பண்ண போறாங்க. ஃபேஷன் டிசைன் கிளாஸ்ல ஃபைட் நடக்குன்னு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஹே நான் அவனும் சண்டை போட ட்ரை பண்ணல நம்ம ஹீரோ சொல்லவும் அதான் நீ நிக்கிற ஸ்டான்ஸை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லவும் ஜிங் சாங் இதை நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு மீஜின் திரும்பவும் நம்ம ஹீரோவையே பார்க்கவும் அவன் இன்னும் சம கடுப்பாகிறான். ஜிங்சன் சொன்னது தப்புன்றதுனால ஹாங்சேயா அப்படிங்கிற ஒரு பையன் வந்து நான் கையை பிடிக்கவும் என் கையை விடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் ஃபாஸ்டா பஞ்ச் பண்ண போறான். பஞ்சு சம ஸ்பீட் எங்களால பார்க்க கூட முடியாதுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனா என்னால இதை பார்க்க முடியுது. சின்ன வயசுல இருந்தே நிறைய அடி வாங்கி ஒரு கட்டத்துக்கு மேல பஞ்சஸை என்னால பார்க்க முடியுது. ஆனா என் பாடியால தான் ஸ்பீடா ரியாக்ட் பண்ண முடியல. ஆனா இந்த பாடி நம்ம ஹீரோ அதை டேஷ் பண்ணவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஸ்பீடான ஜிசாங்கோட பஞ்ச்ல இருந்து அவன் மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லவும் ஜிசாங்கு கொஞ்சம் அவமானம் ஆயிருது. என் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி அசிங்கப்படுத்தலான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் ஃபாஸ்டா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா. நம்ம ஹீரோ ஈஸியா டாஷ் பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோக்கு போகிறதுக்கு வழி இல்ல. இப்போ மாட்டினாடான்னு பஞ்ச் பண்ண போனா நம்ம ஹீரோ ஒத்த கையில அதை அசால்ட்டா தடுக்கிறான். நம்ம ஹீரோ மறைக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. ஆனா நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள பயந்துட்டு இருக்குது நம்ம ஹீரோக்கு தான் தெரியுது. எல்லாரும் இதை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஜிசங் பப்ளிக்ல அடிச்சு அவமானப்பட்ட எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அவங்க அம்மாவை வேற தப்பா பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சை வயித்துல நாக் அவுட் பண்ற மாதிரி இருக்கணும், இதுதான் என்னோட மூவ் அப்படின்னு பழைய ஸ்கூல்ல நம்ம ஹீரோ ஒருத்தன் அடிச்சிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு ஜிசங் அட்டாக் டாஷ் பண்ணி நம்ம ஹீரோவை வயித்துல ஒரே ஒரு பஞ்ச் தான் விடுதான். அதுக்கே ஜிசங் படுத்துருதான். பெஸ்ட் பாக்ஸர் ஜிசங்கையே தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோ போட்டோ எடுக்கிறாங்க. மீஜின் முன்னாடி அவமானப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ஜிசங் வருத்தப்படுறான். நான் என்ன அவ்வளவு ஃபோர்ஸாவா அடிச்சா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். புதுசா வந்த பையன் ஜிசங்கே தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ரவுடிங்களுக்கும் அது பரவுது. பார்க்க அழகா இருக்கான், பாப்புலராகவும் இருக்கானா, அவனை நம்ம கிரஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய ரவுடி சொல்லவும் வாஸ்கோதி பார்னக்கல் கண்ணில் மட்டும் அந்த புது ஸ்டூடெண்ட் பட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு அவன் கேங் சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு லேடி வந்து பொருள் வாங்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மூஞ்ச கூட பார்க்க அவங்களுக்கு விருப்பம் இல்ல. இதே அந்த ஃபேஸோட இருந்தா என்ன வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ ஒரு பையன் கடைக்குள்ள வந்து திருன்னு முழிச்சிட்டு நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு அவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. சார்ஜரை தூக்கி பனியனுக்குள்ள வச்சுட்டு அவன் பாட்டு ஓடுதான். டேய் நெல்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை துரத்தி ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த பையன் பாஸ்டா சந்தோஷத்தா ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட கிளாஸ்மேட்ஸ் ஆன ஜிங்சாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தாங்க நின்னுட்டு இருக்காங்க. இதை எடுத்துட்டு வர உனக்கு இவ்வளவு நேரமா, இங்க பாரு இந்த பண்ணி இன்னொரு பண்ணியை கூட்டிட்டு வந்திருக்குன்னு அவனுக்கு சொல்றாங்க. இந்த போட்டோ வெளியே போக கூடாதுன்னா இந்த விஷயத்த அப்படியே விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டுறானுங்க. ஓனருக்கு தெரிஞ்சா வேலையை விட்டு தூக்கிடுவாரு நம்ம ஹீரோ சொல்லவும் இவங்களை இன்னொரு நேக்கட் போட்டோ எடுக்கணும் போல
முடியும், இல்லனா நீங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுங்க, அத வீடியோ எடுப்போம். பாக்சோ போய் ஃபைட் பண்ணி இல்ல வாங்கதா அவ்வளவுதான் அவனை அனுப்பி வைக்குவோம், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறான். நிறுத்துடா, இங்க நீங்க தான் பெரிய ரவுடியா அப்படின்னு பாஸ்கோ வந்து நிக்கமா அவனுங்க பார்த்து பயப்படுறானுங்க. யார் பெரிய ரவுடின்னு பாத்திரலாமா அப்படின்னு சங்க பிடிச்சு நடிக்கவோ பாஸ்கோ என்ன விட்டுரு நம்ம சொல்றான். மூடிட்டு வீட்டுக்கு போங்கடா பொடி பசங்களா அப்படின்னு நம்ம சொல்லவும் அவனுக்கு பயந்தங்க இருந்து ஓடிட்டாங்க. நீங்க ஓகே தானே நம்ம கேட்கவும் ஓகே தான், ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது என்ன சொன்னு பாஸ்கோ கேட்கவும் காதுல ஏர்பாட்ஸ் மாட்டிருக்குன்னு இன்னொரு பையன் சொல்றான். உடனே அவன் அதை கழட்டவோ ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்கோன்னு அந்த பையன் சொல்லவும் உனக்கு என்ன தெரியுமா நம்ம கேட்கறான். நம்ம ஒரே ஸ்கூல் தான், நான் ஃபேஷன் டிசைன் கிளாஸ்ன்னு அந்த பையன் சொல்லவும் அப்ப நீயும் அதே கிளாஸ் தானா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ அதே கிளாஸ் அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். ஓ நான் இந்த படியில இருக்கல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தாங்க இருக்கா நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அந்த ஹேண்ட்ஸமான டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் உங்க கிளாஸ் தானே அப்படின்னு பாஸ்கோ அளவும் இவன் ஏன் அலறான்னு அவங்க யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ இப்ப வழக்கம் போல ஸ்கூலுக்கு போறான். ஜீசாங்கும் நம்ம ஹீரோவை வழக்கம் போல முறைச்சிட்டே தான் இருக்கான். அதுலயும் நேத்து வர நம்ம ஹீரோ அவனை அடிச்சிருப்பான். பார்க்ஹானியல் கிட்ட நம்ம ஹீரோ வந்து பாஸ்கோவை பத்தி விசாரிக்கிறான். நக்கல் ஹெட் கேங்கோட லீடர் அவன் தான் பேசிட்டு இருக்கும் போதே கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல டார்ச்சர் பண்ண அந்த பசங்க வராங்க. எங்க ரொமான்டிக் டைம் எதுக்குடா இன்டர்ஃபியர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹானியல் டென்ஷன் ஆகுறா. நீயே இவனை வச்சுக்கலான்னு பாக்குறியா, நாங்களே இவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், நீ கேட்டுட்டு இருந்தல அந்த நக்கல் கேங் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் ஹை பாஸ்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்க்கவும் பாஸ்கோ ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ கிட்ட வரான். நேத்து நைட் நம்ம பண்ண விஷயத்துக்கு நம்மள அடிக்க வரணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. பாஸ்கோ நேத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரவும் நேத்து என்னடா நேத்து நான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சதுக்கு என்ன பதிலுக்கு அடிக்கணும்னு வந்திருக்கியா, நீ கெட்டவன் நான் நினைச்சது சரிதான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஷோல்டர் போட்டு அமுக்குறான். பாஸ்கோவோட ஷோல்டர் கிராப், அந்த கிராப்ல மாட்டினா யாராலேயே தப்பிக்க முடியாது, அவன் ஷோல்டர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பாஸ்கோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. சாரி நான் வேற யாரோன்னு நினைச்சுதான் உன்கிட்ட பேசினா உன் கூட சண்டை போட வரல அப்படின்னு நம்ம ஹீரோ பாஸ்கோ கையை எடுக்கவும் ஒரு ஒத்த கையை யூஸ் பண்ணி அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சிட்டான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் பார்த்த ஒருத்தர் மாதிரியே நீ தெரிஞ்சதுனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன், நீ இல்லன்னு இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பாஸ்கோ அவனை அடிக்கலான்னு போறதுக்குள்ள அவன் ஃப்ரெண்ட் வந்து தடுத்துட்டு பாஸ்கோ நீ வேற யாரோன்னு நினைச்சுதான் அப்படி பண்ணிட்டான், அவர்கள் நடக்கிறது சகஜம் தான், சரிவா பாஸ்கோ போலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போயிருந்தான். பாஸ்கோவை ஏன் தடுத்து அவனை அடிக்க விட்டுருக்க வேண்டியதானு கேட்கவும் நான் மட்டும் தடுக்கல, நான் அடி வாங்கினது பாஸ்கோவா தான் இருந்திருப்பான் அப்படின்னு பாஸ்கோ ஃப்ரெண்ட் சொல்றான். ஹீரோ அவன் கையை பிடிச்சதுலயே அவன் கை சவந்து போய் நிக்குது. பாக்கியோங் சாக் நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா, எங்க கூட ஃப்ரெண்டா இருக்கியா, இன்னைக்கு நாங்க உனக்கு பார்ட்டி வைக்கும் அப்படின்னு அந்த 3 பேரும் கேட்கவும் அப்ப நான் அப்படின்னு சொல்லி ஹானியால் கேட்கறா. பார்ட்டிக்கு வரல நீ வரணும் ப்ளீஸ் பா வாப்பா அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே பார்ட்டியா, இத்தனை நாளா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னைக்கு ஈவினிங்கே போலான்னு சொல்றாங்க. எத்தனை நாள் நான் இதுக்காக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா ஆகுறான். ஆனா அவங்க முழிக்கிறதெல்லாம் பார்த்தா சரியில்லை. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது நம்ம ஹீரோ நினைச்சது வர பட் அவங்க பார்ட்டி பண்ணலான்னு கூப்பிட்டது ஒரு சரக்கு அடிக்கிற இடத்துக்கு. நம்ம ஹீரோ தயங்கி உள்ள போறான். ஹே வாப்பா வந்து உட்காந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. பிளைன் டிஷர்ட்ல கூட நீ அழகா தான் இருக்க அப்படின்னு ஹானியால் சொல்லவும் இது என் ஃப்ரெண்டோடது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜெய்சாங்கும் இப்ப அந்த இடத்துக்கு வரான். இவனா நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான். முளைச்சிட்டு இருக்கமா 2 பேரும் ஒண்ணு சேர ட்ரை பண்ணுங்க, வந்து உட்காரு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. எனக்கு சரக்க ஊத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெய்சாங் சொல்றான். நீயே கொடின்னு சொல்லவும் எனக்கு இதெல்லாம் குடிச்சு பழக்கம்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப உனக்கு என்ன பிடிக்குமா, ஐ மீன் என்ன பிடிக்கும்னு கேட்டேன் அப்படின்னு ஹானல் டபுள் மீனிங்ல கேட்கவும் நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். ஜெய்சங் நம்ம ஹீரோவை மறைச்சிக்கிட்டே இருக்கான். நீ சரக்கெடுத்து மட்டையானாலும் பரவாயில்ல, நாங்க உன்னை கொண்டு போய் உன் வீட்டுல விட்டுருதான்னு சொல்லவும் ஆக்சுவலி நான் பேரண்ட்ஸ் கூட இல்ல தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு வசதியா போச்சுன்னு ஹான்வெல் நினைக்கிறா. அப்ப நம்ம அதை ஹைட் அவுட்டா யூஸ் பண்ணிக்கலாமே அவங்க சொல்லுவோம். இல்ல அது முடியாது, என் கூட ஒரு ரூம்மேட் இருக்கான், ஹை ஸ்கூல் டிராப் அவுட், நைட் வேலை பார்த்துட்டு பகல்ல அங்கதான் வந்து தூங்குவாரு, ஸோ நம்ம ஹைட் அவுட்டா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். ஸ்கூல் டிராப் அவுட் நைட்ல வேலை பார்ப்பா, நான் பெரிய ரவுடியா இருப்பான் போலியே அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டான். ஜீசங் சரக்கு நிறைய குடிச்சிட்டு இருக்கான். ஆமா மேஜின் வரலையா நம்ம ஹீரோ கேட்கவும் மேஜன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரமாட்டா, வரம்பு நல்ல பொண்ணுன்னு சொல்லவும் நான் என்ன கெட்ட பண்ணான்னு ஹான்வெல் கேட்கறா. நீங்க 2 பேரும் எப்படி டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சீங்க நம்ம ஹீரோ ஜீசங்க பார்த்து கேட்கவும் அவங்க ஒன்னும் லவர்ஸ்லாம் கிடையாது, நம்மளால டேட்டிங் கூப்பிட்டாப்ல, அவ ஜஸ்ட் கூட போயிட்டு வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹான்வெல் சொல்றா. ஆனா அவங்க ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு, நீங்க லவர்ஸ் நான் நினைச்சேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நீ ரொம்பவே நல்ல வைப்பா, எனக்கு கூட பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஜீசங் ஹாப்பி ஆகுறா. நேத்து நான் உன்னை பஞ்ச் பண்ணதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம சொல்றான். இவ்வளவு ஈஸியா இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் நம்ம கூட இருக்குது நமக்கு பெஸ்ட் தான், ஏன்னா நேத்து பாஸ்கோ எங்களை அடிக்க வந்துட்டான்னு சொல்லவும் அப்ப நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஜீசாங் படுத்துருதான். நேத்து இன்னொரு வீடியோவோ எடுத்து வச்சிருக்கோம். அந்த பிகியை திரும்ப பார்த்தா திரும்பவும் அதை வச்சு மிரட்டணும், அதை திரும்ப கூட பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவா அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ டென்ஷன்ல சரக்கு எடுத்து அடிக்கிறான். போன்ல அந்த வீடியோ இருக்கிறத பார்த்து போனையும் ஒத்த கையில கிரஷ் பண்ணிருக்கான். பாக்கியோங் சாக் உனக்கு என்னாச்சுன்னு அவனுங்க கேக்குறாங்க. இது தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோக்கு குடிச்ச போதையில மயக்கமா வந்து மயங்கி விழுந்துருதான். இப்போ ஒரிஜினல் பாடியில நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். அச்சோ போச்சு நான் திரும்ப தூங்கி ஆகணும் நம்ம ஹீரோ தூங்குனா என்ன மன்னிச்சுடன் பழைய ஸ்கூல் ரவுடி கெஞ்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா ரிச்சான மாதிரி தெரியுது, இது என்ன புதுசா இருக்கு, அச்சோ ஓ அதெல்லாம் கனவா, ஐயோ நான் இன்னும் இந்த பாடியிலே தான் இருக்கேனா, ஒருவேளை அந்த பாடி அப்படியே மறைஞ்சிடுச்சோ அதனாலதான் என்னால திரும்ப போக முடியலையோ அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு ஓடுதான். கிடைச்சதுனால நம்ம ஹீரோ மட்டையா இருக்கான். இதுக்குதான் அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொன்ன அந்த பொண்ணு சொல்றா. நல்ல வேலை பாடி இன்னும் மறையல. நம்ம ஹீரோ அங்க வந்து நின்னா டே நீயான அவனுங்க பாக்குறானுங்க, இந்த பாடியில இருக்கும்போது அவங்க பாக்குற பார்வையே டிஃபரெண்டா இருக்கே. நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறான். நீ எதுக்குடா இங்க வந்திருக்கான்னு ஜீசாங் கேட்கவும் இவனை கூட்டிட்டு போலான்னு வந்த இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவும் இவனுக்கு டிஷர்ட் கொடுத்த அந்த ரூம்மேட் நீ தானான்னு கேட்கவும் இல்ல இவரோட ஃப்ரெண்டு தான் என்ன பிக்கப் பண்ணிட்டு வர
சொன்னாரு நம்ம சொல்லுவோம். அப்ப அவன் ஒரு பெரிய ரவுடி போல இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க. சரிப்பா அவனை நீயே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. காயின் இருக்கா இதை விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு ஜீசன் கேட்குமா அவன் ஃப்ரெண்ட் காயினை கொடுக்குறான். பிகி நல்லா பாரு உன் முன்னங்கால இப்படி வச்சு உன் ஹிப்ஸோட ஃபுல் ஃபோர்ஸையும் ஷோல்டருக்கு கொடுத்து இப்படி பஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஜீசன் சொல்லுவோம். இதையே எனக்கு கத்து தர நம்ம ஹீரோ கேட்கறான். ஜீசன் பஞ்சோட பவர் 892 நியூ ஹை ஸ்கோரா இருக்கு. ஏங்கப்பா இவ்ளோ பவரா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் கேட்குவோம். ஆனா அது டாச் பண்ணிட்டா எந்த பிரச்சனமும் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹே பிகி இனிமேலாச்சும் யார்த்தையும் அடி வாங்காம இருந்தா அப்படின்ட்டு குடிச்சதை வாமிட்டு எடுத்துட்டு இருக்கான். யோம்சக்காவை பத்திரமா வீட்டுல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. ஜீசன் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவும் பஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு முன்னங்கால வச்சு ஹிப்ஸோட பவரை ஷோல்டர்ல கொடுத்து பஞ்ச் பண்ணா ஒண்ணுமே ஆகல. நல்ல வேளை யாரும் பார்க்கல நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடிட்டான். ஆனா பாஸ்கோ நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணதை பாக்குறான். அந்த பஞ்சிங் பேடே கிழிஞ்சிருது. ஒரிஜினல் பாடியில இருக்கிற நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் அப்படிங்கறத பாஸ்கோ பாக்குறான். இப்போ பாஸ்கோவும் அதை பஞ்ச் பண்ணி பாக்குறான். ஜீசங்கோட ஸ்கோரை விடவும் ஹை ஸ்கோர் வருது. நியூ ஹை ஸ்கோர் வேற லெவல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. நானா இருந்தா 1000 வந்திருக்கும் அப்படின்னு இன்னொருத்தன் கலாச்சிட்டு இருக்கான். பாஸ்கோ நம்ம ஹீரோ ஒரிஜினல் பாடி பவரை ரியலைஸ் பண்றான். நம்ம ஹீரோ வழக்கம் போல ஹேண்ட்ஸம் பாடியிலேயே ஸ்கூலுக்கு வரான். சரக்கடிச்சதோட எஃபெக்ட் கம்மியானதுக்கு அப்புறமா ஹேண்ட்ஸம் பாடியிலே நம்ம ஹீரோ திரும்ப எந்திக்க முடிஞ்சிருக்கு. சார்ஜரை திருட்டு போன அந்த ஜீஹோங்கிற பையனை நம்ம ஹீரோ பாக்குறான். நேத்து என்னாச்சு ஏன் ஸ்கூலுக்கு வரல நம்ம ஹீரோ போய் கேட்கவும் சின்ன பிரச்சனையாயிடுச்சு ஸ்கூலுக்கு வர எனக்கு விருப்பம் இல்ல. பட் அவனுங்க வேலையை பாக்குறதுக்காகவாச்சும் நான் ஸ்கூல் வரணும்னு சொன்னானுங்க அதான் வந்திருக்க நம்ம சொல்லவும் உனக்கு எதுவும் ஆகலையே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜீஹோ கிட்ட எதுக்காக போய் பாக் யோங் சாங் பேசுறான் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. என் கூட சேர்ந்து சாப்பிட்டியா நம்ம ஹீரோ கேட்குவா. அவனும் ஓகேன்னு சொல்றான். யோங் சாக் எதுக்காக அவன் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்றான்னு பாத்துட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஹீரோட அம்மா அவன் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ ஒரிஜினல் பாடி வீட்டுல தான் தூங்கிட்டு இருக்கு. இவன் ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஹேண்ட்ஸம் பாடியிலேயே ஸ்கூலுக்கு போயிட்டு வழக்கம் போல வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு திறந்து கிடக்கு. அவங்க அம்மாவோட செருப்பு வெளியே கிடக்குறது நம்ம ஹீரோ பாக்குறான். அம்மா நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கப்போ தம்பி யார் நீ அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நான் பாக்கிங் சாக்கோட ஃப்ரெண்டு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டா வீட்டு வாடகை கம்மியாகும்ல நீங்க தான் அவன் அம்மாவா உங்களை பத்தி அவன் சொல்லியிருக்கான் நம்ம ஹீரோ சொல்லவும். ஆமா நான் அவங்க அம்மா தான் சும்மா இவனை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனை எழுப்ப போகவோ வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ தடுக்கிறான். நீங்க 2 பேரும் இங்கே தங்குறீங்கன்னு கேட்கவோ ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன இடம் உங்களுக்கு பத்துமான்னு கேட்கவோ அதெல்லாம் பழகிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் இதை பத்தி அவன் சொல்லவே இல்லைன்னு அவங்க அம்மா கேட்கவும் வேலைக்கு வேற போறான்ல அதான் பிஸியில சொல்ல மறந்துருப்பான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். வேலைக்கு போறான்னு அவங்க கேட்கறாங்க. ஆமா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறான்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதான் இப்ப நல்லா இப்படி தூங்கிட்டு இருக்கானா ஒருவேளை அவனுக்கு பணம் பத்தலையோ அவன் முன்ன இருந்ததை விட ரொம்ப இழைச்சிட்டான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோ அமைதியா இருக்கிறான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க அம்மா அவனை வெளியே கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள ஒரு பெரிய காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கவுமே எல்லாரும் நம்ம ஹீரோவை தான் பாக்குறாங்க. பாஸ்கோவோட ஒரு ஆளும் அங்கதான் நிக்கிறான். இவ்வளவு பெரிய இடத்துக்கு ஏன்பா கூட்டிட்டு வந்திருக்கான்னு கேட்கவும் வேலைலாம் நியாயமா தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். லேடிஸ்லாம் நம்ம ஹீரோவையே பார்த்துருக்கோம் நீ ரொம்ப பாப்புலர் போல அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். என் பையன் கண்டிப்பா உன்னை பார்த்து பொறாமப்படுவான். அடேங்கப்பா ஒரு காஃபி இவ்வளோ விலையா எனக்கு தண்ணி மட்டும் போதும்னு அவங்க சொல்லுவோம். நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறான். இந்த காஃபிக்கு பேரு அமெரிக்கானவா அப்படின்னு அவங்க அதை குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. என் பையன் இதை குடிச்சிட்டு என்ன சொல்லுவானோ தெரியல. அவன் கேட்க மறந்துட்டோம் பேர் என்னன்னு கேட்கவும் என் பேரோ பார்க் யோங் சாக் தான் நம்ம ஹீரோ சொல்றான். என் பையன் பேரே தான் உனக்குமா ஆக்சுவலி உன்னை பார்க்கும்போது என் பையனை பாக்குற மாதிரியே தான் இருக்கு. இப்பதான் அவன் குண்டாயிட்டான் பட் சின்ன வயசுல அவன் ரொம்பவும் அழகா தான் இருப்பான்னு அவங்க அம்மா பேசிட்டு இருக்கும்போது பாஸ்கோவும் இதே கடைக்குள்ளேயே வரான். என் பையனை யாராச்சும் புள்ளி பண்றாங்களா ஏன்னா பழைய ஸ்கூல்ல அவனை ரொம்பவும் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா பேசியிருக்காங்க. பாஸ்கோ அவனை எதுவும் பண்ணிடாத அது அவன் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். இங்க எதுவும் பண்ணிடாத என் வேலை போயிடும் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். யோம்சக்கா அப்படின்னா வேலையில சேர்ந்துட்டான் அவனுக்கு பணம் தேவைப்படுதான் அவங்க அம்மா கேட்கவும் எனக்கு என்னமோ அப்படி தோணல நம்ம ஹீரோ சொல்றான். அவன் எங்க வேலை பாக்குறான்னு அவங்க அம்மா கேட்கவும் நைட் ஷிஃப்டா ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல ஒர்க் பண்றான்னு சொல்லவும் இன்னைக்கு நான் காப்பாத்தின அந்த பையனோட அம்மாவா இது அப்படின்னு பாஸ்கோ பாக்குறான். உண்மையை சொல்ல போனா அவனை பழைய ஸ்கூல்ல ரொம்பவே புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னால என் பையனுக்காக எதுவுமே பண்ண முடியல. நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லை அப்படின்னு அவங்க வருத்தப்படவும் இது நல்ல அம்மா இல்லையா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் ஜாலியா தான் இருக்கான் நம்ம ஹீரோ சொல்லவும் அவன் அன்னைக்கு அடிச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தா அது ஜாலியா இருக்கும் போய் சொல்றான். பாஸ்கோ டென்ஷன் ஆகிறான். அது சாரி மேடம் பாஸ்கோ ஒழுங்கா நடந்து கூட அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். ஒன்னு மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க என் பையன் கொடுத்து வச்சிருக்கணும்னு அவங்க அம்மா சொல்லவும் நம்ம ஏழையா இருக்கிறோம் நீங்க எனக்கு எதுவுமே பண்ணதில்லமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு நான் ஒன்னும் அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீ அவனை அடிமம்பரெல்லாம் நடத்திட்டு இருந்த எப்படி நல்ல ஃப்ரெண்ட் ஆவா அப்படின்னு பாஸ்கோ டென்ஷன் ஆகிறான். நம்ம ஹீரோட அம்மா அந்த நக்கல் பேண்ட்ல இருக்கிற ஒருத்தனை கூப்பிடுவோம். சொல்லுங்க மேடம் என்ன விஷயம் அப்படின்னு அவன் வந்து கேட்கறான். இவன் எங்க ஸ்கூல் ஆச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் நான் எடுத்துக்கலாமான்னு கேட்கறாங்க. வேற ஒருத்தவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க பட் நீங்க எடுத்துக்கோங்க நம்ம கொடுத்து அனுப்புறான். நான் இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் போட்டு அதுல காசு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவோம். ஆல்ரெடி இருந்த வேலை போய் உங்களுக்கு போயிடுச்சா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை நான் பார்ட் டைமா தான் பார்த்துட்டு இருக்கேன். 2 வேலை பார்த்தா நிறைய காசு கிடைக்கும். என் பையனும் அதை என்ஜாய் பண்ணுவான்ல. நான் குடிச்ச காஃபிக்கு இந்த அப்படின்னு அவங்க காசு கொடுக்கவும் இல்ல வேணா நம்ம ஹீரோ சொல்றான். என் பையனுக்காகவாச்சும் இதை வாங்கிக்கோ 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருங்க சரியா அப்படின்னு அவங்க அம்மா கொடுக்கவோ சரி நம்ம ஹீரோ வாங்கிக்கிறான். பெரிய ஆளுங்க கிட்ட இருந்து இவன் காசு புடுங்குறானா இவன் ரொம்பவும் கேட்டவன் அப்படின்னு பாஸ்கோ இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறான். அவன் ஃப்ரெண்ட் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்படின்னா நீங்க அவனை பார்க்காமயே கிளம்ப போறீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா அதுவே எனக்கு போதும். என்னமோ தெரியல எனக்கு உன்னை பார்த்தோன்னே எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுது. உன் கூட பல வருஷமா பழகின மாதிரி தோணுது. நெக்ஸ்ட் டைம் உனக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்புறாங்க. அவங்க அம்மாவை மிஸ் பண்றதை நினைச்சு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பாஸ்கோ கூப்பிடுறான். பாஸ்கோ எங்க போயிட்டான்னு அவன் ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறான். நீ ரொம்பவும் கெட்டவனா இருக்க
அதனால நான் உன்னை இன்னைக்கு அடிக்க போறேன். பிளேசரை கழட்டுன்னு சொல்லவும் பாஸ்கோ நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்க, என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த பையனை அடிமையா ட்ரீட் பண்ற, பொய் சொல்ற, உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா, உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு பாஸ்கோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ டாஷ் பண்ணுவோம், இவன் எப்படி இதை டாஷ் பண்ணா அப்படின்னு பாஸ்கோ ஷாக் ஆகுறான். ஹே எதுக்கு அட்டாக் பண்ற, என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும் கண்டினியூஸா அட்டாக் பண்றான். கையென்ன சுத்தியல் மாதிரி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ டாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு அடி மேல விழுந்ததுக்கு கூட அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ ஃபாஸ்டா டாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஹே எதுக்கு தேவையில்லாம அட்டாக் பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த அம்மாவோட காசு அவங்க பையனுக்கு தான் போய் சேரணும், அந்த லேடி கொடுத்த காசை கூட அப்படின்னு பாஸ்கோ கேட்கவும் அந்த பழைய ஸ்கூல் ரவுடியும் இப்படிதான் காசு கேட்பான், அவனுக்கும் இவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, இந்த காசை உன்கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பவா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இப்ப பாஸ்கோ அட்டாக் பண்றான். பாஸ்கோ அட்டாக் எல்லாம் ரொம்பவே ஸ்பீடா இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு டாச் பண்ணிட்டு இருக்கான். எடுத்த உடனே வயித்துல குத்துற அந்த பஞ்ச நம்ம ஹீரோ யூஸ் பண்ண போனா முட்டிய வச்சு பாஸ்கோ ஈஸியா அதை தடுத்துருதான். என்னோட இத்தனை வருஷம் ட்ரைனிங்ல இதுதான் என்னோட பிரைம் ஸ்டான்ஸ், இதை நான் வச்சுட்டா என் எதிரிகிட்ட தோக்கவே மாட்டேன்டா, அதுலயும் ஒன்ன மாதிரி ஒரு மோசமானவன் கிட்ட அப்படின்னு பாஸ்கோ சொல்லவும் ஜீசாங் கத்து கொடுத்தா அந்த மூவ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சின்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், ஹிப்ஸோட மொத்த வெயிட்டியை கொண்டு வந்து ஷோல்டர் வச்சு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ இந்த பாடியில இருந்து அட்டாக் பண்றான். ஹீரோ செம ஸ்பீடா போனா பாஸ்கோ அதை அசால்ட்டா டாச் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அவ்வளவுதான். இப்போ பாஸ்கோவை தேடி அவன் ஃப்ரெண்டு வரான். பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். பாஸ்கோ அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்கான். அவனை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். என்னோட டைமிங் பெர்ஃபெக்டா தான் இருந்துச்சானா அவன் அட்டாக் டாச் பண்ணேன். அவன் ஏன் அட்டாக் டாச் பண்ணிட்டான், ஸ்பின்னிங்ல அப்படியே ஒரு எல்போ கட் விட்டான். பார்க்கணும் சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் எடுத்த என்னையவே தோக்கடிச்சான்னா அவன் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபைட்டரா தான் இருக்கணும். பாஞ்சு நான் தோத்துட்டேன் அப்படின்னு பாஸ்கோ சொல்லவும் பார் நக்கிலுக்கு அங்கே எப்பவுமே தோக்கக்கூடாது, முக்கியமா நீ தோக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். நானா பாஸ்கோ தோக்கடிச்ச என்னால நம்பவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் பாஸ்கோவும் இப்போ அந்த கடைக்கு வரான். அவனுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். உனக்கு சேர வேண்டிய காசை என்னால கொண்டு வர முடியல, என்ன மன்னிச்சிரு. ஹே தம்பி நீ வீக்கானவன் கிடையாது, நல்லா ட்ரைனிங் எடு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கோ கிளம்புறான். நீ ரொம்பவே ஸ்ட்ராங் தம்பி அப்படின்னு பாஸ்கோ யோசிச்சு பாக்குறான். நான் ட்ரைனிங் எடுக்கணும், நானும் ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவை இப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். 1 2 அப்படின்னு நம்ம ஹீரோ முக்கிட்டு இருக்கவும் ஒரு லேடி அந்த இடத்துக்கு வர பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ அவ வாங்கிட்டு வந்த பொருளுக்கு நம்ம ஹீரோ பில்ல போட்டு கொடுக்குறான். அவ்வளோ காசை பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது உனக்கு தான், நல்லா ட்ரைனிங் எடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோக்கு அந்த பொண்ணை கொஞ்சம் பிடிச்சி போகுது. இவனுக்காக பே பண்ண அந்த ட்ரிங்க்ஸ் நம்ம ஹீரோ குடிச்சிட்டு சிட்டப்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஒன்னு கூட நம்ம ஹீரோவால எடுக்க முடியல. என் தொப்ப தட்டுதுப்பா, என்னால முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜீசன் நம்ம ஹீரோவை அடிக்க போன டயத்துல ஒரு பையன் வந்து தடுத்திருப்பான். அந்த பையன் ரொம்பவே ரிச்சானவன் அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஹே அந்த பையனை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்றா. யாரு போலாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் அவன் ஷூ பாரு, அவன் ஃபேஷன் டிசைன் கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிராண்டட்லாம் அவ்வளோ ஈஸியில கிடைக்காது அப்படின்னு அவன் சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தா. ஜீசாங்கும் சேம் அதே பிராண்ட் அதே கலர் ஷூ தான் போட்டிருக்கான். என்ன தைரியம் இருந்தா ஜீசாங் போட்ட அதே பிராண்டையே நீயும் போடுவா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா உன்னோடது வேற சைஸ்ன்னு அவன் சொல்லவும் சரி நீ போட்டுட்டு வந்துட்ட, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, பொழைச்சு போ அப்படின்னு சொல்லி ஜீசாங் விட்டுட்டு போகவும் இவன் என்ன சாஃப்டா மாறிட்டான்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. என்னது மாறிட்டானா அப்படின்னு ஜீசாங் மறைச்சு பார்க்கவும் இல்லப்பா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. பிராண்டட் ஷூ தோத்துருக்கலாம், ஆனா என்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னு நம்ம சிரிச்சிட்டு இருக்கான். எபிசோட்ல நேத்து லாஸ்டா காமிச்ச அந்த ரிச்சான பையனையும் காமிக்கிறாங்க. இப்ப கிளாஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்கவுமே அவன் போட்டுருக்கிற மோதிரம் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். வாவ் அமேசிங், 4 பிரீமியம் மோதிரமா அப்படின்னு அந்த ரிச் பாய் போட்டுக்கிறது வந்துட்டு ஹானில் பாக்குறா. 5 வரலுக்கும் இவன் அந்த மோதிரத்தை போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி ஓலாங் ஷாக் ஆகுறான். நீ ரொம்பவே ரிச்பா அப்படின்னு அவங்க பாத்துட்டு இருக்கவும் அது ஜஸ்ட் பிரீமியம் மட்டும் கிடையாது, லிமிடெட் எடிஷன். அவன் வாட்ச் மட்டுமே 2 மில்லியன் இருக்கும், இவன் உடம்பு ஃபுல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கு அப்படின்னு ஓலாங் பாக்குறான். ஜெயரா இதெல்லாம் எங்கப்பா வாங்குறேன்னு ஹானில் கேட்கவும் அவன் அமைதியாவே இருக்கான். அவன் பேசி என்னைக்கு நீ பாத்திருக்க, நேரத்தை கடத்தாம போ அப்படின்னு ஜீசாங் சொல்றான். அவன் குட் லுக்கிங்காவும் இருக்கான், ரிச்சாவும் இருக்கான், ஆனா யாருக்கிட்டையுமே பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஹானில் நினைக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ உள்ள வரவும் எல்லாரோட அட்டென்ஷனும் நம்ம ஹீரோ பக்கம் தான் திரும்புது. ஹாய் ஜிஹோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவனும் பயந்துகிட்டே ஹாய்னு சொல்லிட்டு ஓடிடுறான். எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்க சூப்பர்னு பொண்ணுங்க அவன் பின்னாடியே போறாங்க. இவன் மூஞ்சி அழகா இருக்கிறதுனால இவன் பிராண்டை யாருமே நோட் பண்றது இல்ல. கேவலமான ஒரு ஷூ, கிழிஞ்சு போன மாதிரி ஒரு பழைய பேக், கண்டிப்பா இவன் போராதார் பண்ணுலான்னு சொல்லவும் ஜெயராத நோட்டீஸ் பண்றான். பாஸ்கோ அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கிட்ட தோத்துட்டானா, உண்மையாவா? பாஸ்கோ இப்ப எங்க, அவன் ஏன் ஸ்கூலுக்கு வரல? பேர்னாக்கள் கேங் இதை அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. பாஸ்கோ தான் மெசேஜ் பண்ணிருக்கான்னு சொல்லவும் என்ன சொல்லியிருக்கான்னு எல்லாரும் கேட்கறாங்க. இவனுக்கு என்ன கண்ணில் அடிபட்டுச்சா, சம்பந்தம் இல்லாம அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு மெசேஜ் அனுப்புறானே அப்படின்னு பாக்கொஞ்சே பார்த்துட்டு இருக்கான். என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கான் சொல்லு அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. பாஸ்கோ கண்டிப்பா திரும்ப வருவான். அந்த பையன் இப்போதைக்கு இதை பத்தி வெளியே யாருக்கிட்டயும் சொல்லல, இப்போதைக்கு லோக்கி மெயின்டைன் பண்ணி நான் திரும்ப வர காத்துருங்க அப்படின்னு பாஸ்கோ மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு பாக்கொஞ்சி சொல்லுவோம். பாஸ்கோ திரும்ப ஒரு வெயிட் பண்ணுவோன்னு சில பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தன் கடுப்பாதான். வோக்கல் டான்ஸ் கிளாஸ்ல ஒரு குண்டான பையனை போட்டு ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். பி கிளாஸ் ட்ரெஸ் நான் எடுத்து வைக்கணுமான்னு அந்த குண்டு பையன் கேட்கும். சரி நம்ம அவனை அடிக்கிறான். ஹீரோக்கு அவனை பார்த்த மாதிரியே இருக்கு, ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி முன்னாடி போய் நிற்கவும் ஃபேஷன் கிளாஸ்க்கு வந்த புது ஸ்டூடெண்ட் நீ தானா, என்னடா பெரிய இவன் மாதிரி வந்து நிக்கிற அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் கேட்கவும் ஜீசா
அங்கேயே தோக்கடிச்சிட்டான். யாம்சக்கா தான் கண்டிப்பா அந்த ஃபைட்ல வின் பண்ணுவான்னு எல்லாரும் பேசுறது கேட்டு அந்த பையன் அடிக்கலான்னு போகவும், ஏன் கோட்டை கூட்டிட்டு இருக்கீங்க, கிளாஸ்க்கு போங்க டீச்சர் சொல்லுவோம், தப்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போறானுங்க. உனக்கு எதுவும் இல்லையா நம்ம ஹீரோ கை கொடுக்கவும் ஒன்னும் இல்லன்ட்டு அந்த பையன் அமைதியா கிளம்புறான். ஜேரா நம்ம ஹீரோ பண்ண எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஃபேஷன் டிசைன் கிளாஸ்ங்கிறதுனால டி-ஷர்ட் இப்ப கண்டுபிடிச்சாங்க. டீச்சர் லெசன் நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோ ஷூ பேக் எல்லாம் கிழிஞ்சிருக்கிறத ஜியரா பாக்குறான். இப்ப ஸ்கூல் முடிஞ்சு எல்லாருமே கிளம்புறாங்க. ஜியராவும் அங்கதான் நின்னுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோக்கு கால் வருது. ஹலோ அம்மா நீங்களா? இல்ல வாய்ஸ் அதுவா, கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. நாளைக்கு நீங்க ஏன் எங்க வரீங்க? ஓ நாளைக்கு என் பர்த்டே இல்ல, நான் கொஞ்சம் பிஸி மாசம், நீங்க வர வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜீரோ இது எல்லாத்தையுமே கேட்கறான். ஹேண்ட்ஸம் பாடியில இருக்கும்போது என் வாய்ஸும் சேர்த்து தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எழுதி வைக்கிறான். அந்த அழகான பொண்ணு திரும்பவும் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வரா. நம்ம ஹீரோ பில் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒர்க் அவுட் நல்லா கண்டினியூ பண்ண ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்புறா. நீ ஏன் எங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டா? ஒன் நம்பர் நாங்க பாப்புலர் கிடையாது, எங்களை மாதிரி ஆளுங்க கூட நீ எதுக்காக உட்காந்து சாப்பிடுற அப்படின்னு நம்ம ஹீரோ காப்பாத்தின அந்த பையன் கேட்கறான். யோம்சக் எதுக்காக இவனுங்க கூட போய் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. என்னையும் அவன் கூட சேர்க்காதடா அப்படின்னு ஜீஹோ சொல்றான். ஜீஹோ நம்ம எடுபடி யோம்சக் எடுத்துக்கிட்டானு அன்னைக்கே நம்ம அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னு சொன்னோம்ல, திரும்ப தேவையில்லாம அவன் கிட்ட வம்பளுக்கு வைக்காதீங்க அப்படின்னு ஜீசன் சொல்லவும், நீ தண்ணி அடிச்சிருந்தா நினைச்சோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. கூட ஃப்ரெண்டா இருக்க பிடிக்கலையா நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படி இல்ல ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்கவும், ஜஸ்ட் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நினைச்சா நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம கேட்கவும், எனக்கு தெரியல, மேபி நீ என்ன மாதிரி இருக்கிறதுனாலயே என்னமோ நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்ல, நீ ரொம்பவும் ஹேண்ட்ஸம், நான் ரொம்பவே போவரானவன் சொல்லவும், நானும் போவரானவன் தான் நம்ம ஹீரோ சொல்றான். தண்ணி எடுத்துட்டு வர நம்ம ஹீரோ போகவும், இவன் எதுக்கு நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கணும், ஒருவேளை நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டு பாக்குறானோ அப்படின்னு அந்த பையன் கேட்கவும், உன்னை என் கூட சேர்த்துக்கிடாத அப்படின்னு ஜீஹோ சொல்றான். பிராண்டட் ஐட்டம் போடல, இதை வச்சு நாளைக்கு நம்ம ஹீரோவை அவமானப்படுத்தணும்னு ஓலாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்றாங்க. பார்னக்கல் கேங்ல சில பேர் நம்ம ஹீரோவை பாக்குறத ஜேரா நோட்டீஸ் பண்றான். வெறும் 4 பேர் தான் வந்திருக்கீங்களா, வர வர ஏதோ பண்ணாம வெயிட் பண்ணுங்கன்னு கண்டிப்பா பாஸ்கோ சொல்ல மாட்டான். பாங்ஜி அவனா தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கதையை நம்ம முடிக்கணும், நம்ம 4 பேர் அதுக்கு போதும் அப்படின்னு அவங்க பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போவோம். ஜேரா கார்ல வந்து இறங்குறான். நம்ம ஹீரோ வரவன் நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு பேக் தூக்கி வைக்கிறான். ஹாப்பி பர்த்டேன்னு அதுல போட்டிருக்கு. உனக்கு எப்படி தெரியும் இது எனக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ திறந்து பார்த்துட்டு, இவ்வளவு காஸ்ட்லியான பொருளா, இது என்னால ஏத்துக்கிட முடியாதுன்னு சொல்லவும், என்னது நான் ஏத்துக்கிடலன்னா தூக்கி தூர தான் போடுவியா, சரி ஓகே இவ்வளவு தூரம் எனக்காக கொடுத்துருக்காரு, ரொம்பவும் தேங்க்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நான் என் பர்த்டே இப்படி தனியா செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே அவன் கிளம்பி போறான். பார்த்தா அந்த ஒரு பேக் மட்டும் இல்ல, நிறைய பேக் நம்ம ஹீரோக்காக அங்கே விட்டுட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணணும்னு நினைச்ச அந்த நக்கில் கேங்ல இருக்கிற 4 பேரையும் அவன் அடிச்சு போட்டு தான் போயிருக்கான். அவன் எதுக்காக இவனுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு நக்கில் கேங்ல இருக்கவன் யோசிக்கிறான். ஆமாமா இந்த பர்த்டே எனக்கு சிறப்பா இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க அம்மாட்ட சொல்றான். எல்லாமே பிராண்டட் ஐட்டமா இருக்கு, தெரியுங்க அந்த பாடிக்கு தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பாக்குறான். நீயா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்ப தூங்குறான். சார் வந்த உடனே எல்லா பொண்ணுங்களும் அவனை சுத்தி வளர்ப்பாங்க. அந்த நேரம் பார்த்து உன் ஷூ என்ன பிராண்டு, பேக் என்ன பிராண்டுன்னு அவனை கேட்ட அவமானப்படுத்தணும் அப்படின்னு ஊலாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸும் பிளான் போட்டிருக்காங்க. பொண்ணுங்களா நம்ம ஹீரோ வந்த உடனே போகுவோம். அவமானப்படுத்தலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லாவே பிராண்டட் ஐட்டம்ஸா தான் இருக்கு. அதுலயும் லிமிடெட் எடிஷன் பேக் எல்லாம் வர நம்ம ஹீரோ வச்சிருக்கான். ஊலாங்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பல்ப் ஆயிருது. இதெல்லாம் நீ எங்க வாங்கின அப்படின்னு ஹானியல் கேட்கறா. இந்த ஜியரா பேசவே மாட்டா. சோ நம்ம ஹீரோக்கு லெட்டர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் யோசிச்சு கடைசியில ஜஸ்ட் சிம்பிளா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பான். அதை நமக்கு காமிக்கிறாங்க. இதை நான் வாங்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்ப யார் கொடுத்தது அப்படின்னு ஹானியல் கேட்கறா. ஜெயரா அப்படியே திரும்பிக்கிட்டு தான் நம்ம ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு, என்னோட ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லமா அவன் ஸ்மைல் பண்றான். எல்கேஎஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மியூசிக் கம்பெனியை நமக்கு காமிக்கிறாங்க. அதுல பாட்டு பாடுறதுக்கான ஒரு ஆடிஷன் நடக்குது. வோக்கல் டான்ஸ் கிளாஸ்ல இருக்கிற 2 பேர் அதுல கலந்துட்டு இருக்காங்க. அதுல அடிச்ச பையனும் அடி வாங்கின பையனும் தான் கலந்துட்டு இருக்கான். இன்னுமா நீ லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்க நம்ம கேட்கவும், வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை லிரிக்ஸ் எழுதுறான்னு அந்த அடி வாங்கின பையன் சொல்றான். டயத்தை வேஸ்ட் பண்ணாத, நான் தான் செலக்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பையன் போறான். கேஎஸ் என்டர்டைன்மெண்ட்ல இப்ப வீஞ்சின் வந்து பாடிட்டு இருக்கான். அந்த இதுலயும் இந்த பையன் தான் ரொம்ப பெஸ்டா இருக்கான். இவன் தானே கடைசின்னு அந்த டேரக்டர் கேட்கவும், இல்ல சார் இன்னும் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான அப்ளிகேஷன் கொடுக்கவும், அவன் மூஞ்ச பார்த்துட்டே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எங்களுக்கான ஆளை செலக்ட் பண்ணிட்டோம், நீங்க கிளம்பலான்னு வந்து சொல்லவும், ஆனா நான் இன்னும் பாடவே இல்லையே அப்படின்னு டோக்கியோ கேட்கறான். பிசினஸ்னாலே அப்படிதான் தம்பி புரிஞ்சுக்கோ அப்படின்னு டேரக்டர் வந்து சொல்லிட்டு போறாரு. வீஞ்சினா அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க, பாடுறதுக்கு சான்ஸ் கூட கொடுக்கலேன்னு டோக்கியோ ரொம்ப வருத்தத்தோட போயிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் என்ன நிறுத்திடாது, இதையே நான் லிரிக்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவன் எழுத ஆரம்பிக்கிறான். என் பக்கத்துல ஒரு குண்டா இருக்கிற கிறுக்கு பையன் ஏதோ லிரிக்ஸ் பாடிட்டு இருக்கான், அனிமே சாங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. பஸ் குறுக்கால போன வரவும் சடன் பிரேக் அடிக்கிறாங்க. மேடம் நீங்க வேணா இந்த சீட்ல உட்காருங்களேன்னு டோக்கியோ கூப்பிடுவோம். இல்ல பரவாயில்ல தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவங்க போறாங்க. அவன் என்ன கேள்வி கேட்டான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவனை கலாய்க்கிறாங்க. ஆனா எதையும் அவன் கண்டுக்கிடாம வழிகளையே லிரிக்ஸா மாத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அடுத்து என்ன லிரிக்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி நைட் ஃபுல்லா அவன் லிரிக்ஸே தான் யோசிச்சுட்டு இருக்கான். எமினமோட போட்டோ அவன் வீட்டுல இருக்கு. கவலைப்படாதீங்க பாட்டி இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுல யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு போட்டிருக்கு. டோக்கியா அதை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வரவுமே, இவன் பெரிய கம்பெனி ஓனர்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லவும், அப்புறம் எதுக்காக இந்த பையன் கூட எல்லாம் சுத்திட்டு இருக்கான்னு கேட்கவும், சில அடிமைங்களை கூட வச்சிருந்தா நமக்கு வேலை ஈஸியா முடியும்பா அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்றான்.
சொல்றா, எதுக்கு என் ஃப்ரெண்டு மாதிரி ஆக்ட் பண்ற, எல்லாருமே நம்மள வியர்டா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியா கிளம்புறான். கிளாஸ்லயும் போய் உட்காந்து லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்கான். இன்னுமாடா நீ இதை நிறுத்தல, நேத்தா ஆடிஷன் வந்து தோத்து போயிட்டல அப்படின்னு வீஜின்னு சொல்லவும், என்னதான் ஆடிஷன் வந்தானு கேட்கறான். ஆமா, எனக்கு போட்டியா வந்தான், நல்ல வேலை இவன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடுவானான்னு ரொம்ப பயந்துட்டேன். இன்னும் என்னடா அந்த லிரிக்ஸ் பேப்பரை எடுக்கிறதுலயே இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சிலே ஒரு கிக்கு விடுறான். இனிமே நீ லிரிக்ஸ் எழுதுற பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வீஜின் கிளம்புறான். ஆனா இவங்க ஸ்கூல்ல நடக்கிற அந்த ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை இவன் எடுத்துட்டு போறான். டோக்கியோட பாட்டி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை வச்சிருக்காங்க. ஓ டோக்கியா வந்துட்டியா, உனக்கு பசிக்குள்ள சாப்பிட்றியான்னு கேட்கவும், ஆனா பாட்டி இதெல்லாம் விற்கிறதுக்காக தானே வச்சிருக்கீங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு அவன் சொல்றான். டோக்கியா நீயும் இந்த ஏரியால தான் தங்குறியா அப்படின்னு சொல்லி வீஜினும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யதார்த்தமா அங்க வராங்க. நீங்க டோக்கியாவோட ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு அவங்க சொல்லவும், அப்ப இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அவனுங்களும் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்றானுங்க. காசு பே பண்ண தேவையில்ல, இஷ்டத்துக்கு சாப்பிடுங்கடா அப்படின்னு எல்லாரும் சாப்பிடுவோம். ரொம்ப பசியில இருக்கீங்க போலியே, நல்லா வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. டோக்கியா செம டென்ஷன் ஆகுறான். இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது, போதும், ரொம்ப தேங்க்ஸ் பாட்டின்னு அவங்க கிளம்புறாங்க. பார்த்தா எல்லா ஃபுட்டையும் அவனுங்க காலி பண்ணிட்டாங்க. வளர்ற பசங்க இருந்தாங்க, நைட்டுக்கு வீட்டுல போய் இதை சாப்பிடுங்கன்னு அவங்க பேக் பண்ணி கொடுத்து அனுப்புவோம். ஆனா பாட்டி அப்படின்னு டோக்கியா சொல்லவும், எல்லாத்தையும் தெரிச்சுனா எனக்கு வேலை இல்ல, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க ஸ்மைல் பண்ணுவோம். நீங்க ரொம்பவும் நல்ல பாட்டின்னு அவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் பார்க்கலாம் டோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு, இதெல்லாம் எவன்டா வீட்டுக்கு கொண்டு போவான் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி கொடுத்த சாப்பாடா அங்கனையே தூர போட்டு போறானுங்க. டோக்கியா பாட்டி கடை சாப்பாடு கேவலமா இருந்துச்சு, யாருமே அங்க போய் சாப்பிடாதீங்க, நேத்து ஃபுல்லா எனக்கு வயிறு வலி அப்படின்னு அடுத்த நாள் கிளாஸ்ல போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா வழியில நின்னுட்டு இருக்க அப்படின்னு வீஜின் வந்தவனையே போட்டு அவனை அடிக்கிறான். லஞ்ச் டைம்ல எல்லா பொண்ணுங்களையுமே நம்ம ஹீரோ தான் வழக்கம் போல பாத்துட்டு இருக்காங்க. மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா, ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடியே அந்த ஃபார்மை கிழிச்சு தூக்கி தூர போடுதான். உன் கூட நான் இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு ஜீஹோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். இந்த மாதிரி இருந்த என்னோட வாழ்க்கையில இருந்து தப்பிக்க தான் நான் ஸ்கூல் மாதிரி வந்தேன், ஆனா எந்த ஸ்கூலுக்கு வந்தாலும் அங்க இந்த மாதிரி ஒரு பையன் இருப்பாள் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். என்னடா பொறுமையா கொண்டு வந்துட்டு இருக்க, போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு டோக்கியாவை போட்டு அவன் அடிக்கிறான். நம்ம அடுத்த பாட்டுல இந்த பண்ணியை பத்தியே எழுதுவோமா, இல்ல வேண்டாம் அப்புறம் பாட்டே கேவலமாயிரும் அப்படின்னு வீஜின் ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்கிறாங்க. இந்த பாடி மட்டும் இல்லைன்னா நானும் இன்னத்துக்கு இந்த மாதிரி தான் இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரன்மணி டோக்குவா காலை தட்டி விட்டு அவனை கிண்டல் பண்றாங்க. ஜிகோ அந்த தட்டை போடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ போய் நிக்கிறான். அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் அப்படின்னு வீஜின் கிட்ட ரெண்டு பேரா நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ஜெயராவும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறான். ஹே யோம் சாக், உனக்கு என்ன அடி வேணுமான்னு கேட்கவும், கொஞ்ச நேரம் நான் உன்னை தனியா விட முடியாது போலயே அப்படின்னு ஜீசங் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறான். ஜீசங் நீ ஏன்டா இதுல வந்து நிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வீஜின் கேட்கறான். கவலைப்படாத மீஜின், நான் சண்டலா போட மாட்டேன், சும்மா சப்போர்ட்டுக்கு தான் நிக்கிறேன் நம்ம சொல்றான். டோக்கியா கூட தான் சேர்ந்து நான் சாப்பிடுவேன், சோ நீ இப்போ அவனை விட்டு என்ன நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன எங்க கூட சண்டை போடணுமா, நீ யார்கிட்ட மோதுறன்னு உனக்கு தெரியல அப்படின்னு வீஜின் சொல்லவும், உனக்கு தான் நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரியல அப்படின்னு இப்ப பாஸ்கோ வந்து நிக்கிறான். பாஸ்கோ நீ ஏதோ நிறைய பேர் கூட சண்டை போட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கல நினைச்சேன் வீஜின் கேட்கவும், நிறைய பேரா, நிறைய பேர்லாம் இல்ல, வெறும் ஒருத்தன் தான் அப்படின்னு பாஸ்கோ சொல்லவும், என்னாலதான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு லீவ் போட்டானா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் போனை பொடி, இந்த தடவை நான் அதை உடைக்க விரும்பல, டிஸ்பிளே மத்த எவ்வளவு காசு கேட்கறான் தெரியுமா அப்படின்னு பாஸ்கோவும் நம்ம ஹீரோ சைடு போய் நிக்கிறான். கண்ணாடி போட்டவனே எனக்கு சுத்தமா பிடிக்காது, கண்ணாடியை கலட்டுறா அப்படின்னு பாஸ்கோ சொல்லவும், இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட குண்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டையட்டி வரைக்கும் வீச்சு அங்க இருந்து கிளம்புறான். யோம்சாக், பாஸ்கோ, ஜீசாங் எல்லாரும் ஒரே கேங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. நீ எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணான்னு பாஸ்கோ கேட்கவும், நான் அப்படியே சும்மா விட முடியாதுல்ல நம்ம ஹீரோ சொல்றான். உன் அடிமையை ஒன்னு தவிர வேற யாரும் அடிக்க கூடாது அப்படிதானே, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா, மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம சண்டைக்கு ரெடியாகும். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல அப்படின்னு எல்லாரும் பாஸ்கோட்ட சொல்லவும், நெக்ஸ்ட் டைம் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கோ கிளம்புறான். என்னப்பா நடக்குதுங்க, ஏதோ லவ் ட்ரையாங்களா, உன்னை விட மாட்டு பாஸ்கோ சொன்னதை பாத்தியா அப்படின்னு ஒருத்த கலாய்க்கிறான். ஜீசங்கும் ஹெல்ப் பண்ணதை பார்த்துட்டு மீஜின் அவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறா. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ற நீ உண்மையிலேயே சூப்பர்னு பொண்ணுங்க நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. நீ ஓகேவா நம்ம ஹீரோ கேட்கவும், ஓகே அங்க இருந்து எந்திச்சு போயிருக்கான். கிழிஞ்ச அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த புள்ளி பண்றதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன், ஆனா எல்லா ஸ்கூல்லயும் எவனோ ஒருத்தன் மாட்டிட்டு தான் இருக்கான். இந்த பாடி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம நான் இருந்தாலுமே உண்மையிலேயே எதுவும் இப்போ வரைக்கும் மாறல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வெளியே நம்ம ஹீரோ டோக்கியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹாய் டோக்கியா, இந்த அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஹீரோ நீட்டவும், நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற, உன் பாப்புலாரிட்டிக்காக தானே, என்ன முட்டாள் மாதிரி நடத்து, நாய் மாதிரி நடத்து, என்ன உனக்காக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இது எல்லாத்தையுமே நான் லிரிக்ஸா எழுதுவேன் எமினம் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகவும், எமினமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏழையா பிறந்த அவரு தன்னோட வழிகளை லிரிக்ஸா எழுதினாரு, அது மூலியமா அவரு இன்டர்நேஷனல் லெவல்ல பெஸ்ட் ரேப்பரா ஃபேமஸ் ஆனாரு, நானும் அதே மாதிரி ஆவேன் அப்படின்னு டோக்கியா சொல்றான். வீஜினும் அவன் ஃப்ரெண்டும் இந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த டைரக்டர் எங்களோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்காக இங்க வராரு, நாங்க எங்க பெஸ்ட்டை பண்ணுவோம் அப்படின்னு வீஜின் பேசிட்டு இருக்கும்போது டோக்கியானோ லிரிக்ஸ் எழுதுற நோட்டீஸ் பண்ணிட்டு டென்ஷன் ஆகுறான். ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமா, ஏன்டா எத்தனை மட்டும் சொன்னாலும் நீ இதை இன்னும் நிப்பாட்ட மாட்டல அப்படின்னு டோக்கியாவை அடிச்சு அவனோட லிரிக்ஸ் நோட்டை கிழிச்சு போடுதான். இந்த பண்ணிலாம் எப்படிதான் ஹியூமன் லிஸ்ட்ல இருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சிட்டு போறாங்க. யோம்சக்கா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாமான்னு ஹானியல் கேட்கவும், சாரி நான் இன்னைக்கு கிளாஸ் ரூம் கிளீன் பண்ணணும், வோக்கல் கிளாஸ் பசங்க கூட ஃபைட் பண்ற மாதிரி போனதுனால இந்த பனிஷ்மெண்ட் டீச்சர் கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நீ அந்த பையனை காப்பாத்த தானே செஞ்சன் ஹானியல் சொல்றா. இதுன்னு போஸ்டர் நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல யாருனாலும் கலந்துக்கலாம், நீ கலந்துக்கிறியா, கண்டிப்பா வின் பண்ணுவா அப்படின்னு ஹானியல் சொல்றா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான்.
ஐயோ டார்லிங், என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க அப்படின்னு ஹானியல் வைக்கப்பட்டு இருக்கா. நீ வேணா அதை ட்ரை பண்றியா? கண்டிப்பா நீ வின் பண்ணுவேன் ஹானியல் சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். நான் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பாடுறதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கவுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யோசிச்சு பார்த்ததுக்கே ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கே. நான் இப்போ தனியா இருக்கும்போது பாடுவேன், ஆனா அவ்வளோ பேர் முன்னாடி என்னால பாட முடியுமா? நான் பாடுறத பார்த்துட்டு அம்மா கூட ஒரு தடவை நான் பெஸ்ட் சிங்கர் ஆவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் சோகமா இருக்கும்போது தான் எப்பவுமே பாடுவேன். அது என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னால எம்னமாக முடியாது அப்படின்னு சொல்லி டோக்கியா வருத்தப்படுறான். என்ன யூஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கோ, அதையே நான் லிரிக்ஸ் எழுதி ஒரு பெரிய ரேப்பரா மாறுவேன் அப்படின்னு டோக்கியா சொன்னதை யோசிக்கும் போது நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேனோ அவ்வளவு லிரிக்ஸ் எழுதுவேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். 내게 놓친 거는 우리는 가족들의 love 마치 내 눈앞에 있는 너의 난 볼 수 울어도 괜찮아 재우면 돼 내 곁에 있어줘 அப்படின்னு நம்ம ஹீரோ பாடிட்டு இருக்கோம். டோக்கியா அங்க வந்து நின்றுருக்கான். டோக்கியா நீ எப்போ வந்து? ஐயே எனக்கு வெக்கமா இருக்கு, மூஞ்சல அடிபட்டுருக்கு, என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டோக்கியா அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருக்கவும் இந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஃபார்மை கொடுக்குறான். ஃபெஸ்டிவல்ல நீ என் கூட சேர்ந்து இதை பண்றியான்னு கேட்கவும் எதை பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் கூட சேர்ந்து பாடுறியா அப்படின்னு நம்ம கேட்கவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். ரொம்பவே ரிச்சு பாப்புலர், பெரிய ஆளுங்க கூட ஃபைட்ல தோக்கடிச்சிருக்கான், சூப்பராகவும் பாடுறான். இந்த மாதிரி ஒருத்தன் என் வீட்டில் இருக்கானா? இந்த மாதிரி ஒரு கேவலமான இடத்துக்கு கண்டிப்பா இவன் இதுக்கு முன்னாடி போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஓ யோம்சக் இதுல உட்காரு அப்படின்னு டோக்கியா பேப்பர் எடுத்து வைக்கவும் டோக்கியா பகல் நேரத்தில் எதுக்காக லைட் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்க? எலக்ட்ரிசிட்டி பில்ல மிச்சம் பண்ணலாம் நம்ம ஹீரோ ஆஃப் பண்றான். நியூஸ் பேப்பரை ஏன் வேஸ்ட் பண்றான்? நம்ம ஹீரோ நார்மல் தரையிலே உட்காந்துட்டு இதெல்லாம் ஷூ காய்கறி செல்ஃப்னு எதுலயாச்சும் போட்டு வச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த மாதிரி விஷயங்கள் கூட உனக்கு தெரியுமா அப்படின்னு டோக்கியா கேட்கவும் எங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க, அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும் என் பாட்டி இப்படிதான் பண்ணுவாங்கன்னு டோக்கியா சொல்றான். ஓ சாரி, நான் உங்க வீடை கிளீன் பண்ண வரல, பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஓகே நம்ம சொல்லுவோம். என்னால அதை பாட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ பாடினதை கேட்டப்போ என்னால அது கூட கனெக்ட் ஆக முடிஞ்சது, கண்டிப்பா நீ பாடுறது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு டோக்கியா சொல்றான். நீ பாடின அந்த மெலடியை நான் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன், பட் அது ஃபுல் லென்த்துக்கு வராதுங்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்டா ஆல்டர் பண்ணியிருக்கேன். நீ பாடின அந்த மியூசிக் சூப்பரா இருக்கு, அதை எந்த சாங்ல வரும், எதுல கேட்ட அப்படின்னு நம்ம கேட்கவும் தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல, என் மைண்ட்ல அப்படியே வந்துச்சு, அருவி மாதிரி கொட்டுச்சு, நான் அப்படியே பாடினேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, எனவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோக்கியா அந்த மியூசிக் காமிக்கிறான். வாவ் இது கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு, நீ இதை கம்போஸ் பண்ண நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா எனக்கு சின்ன சின்னதா கம்போசிங் தெரியும், என்னோட ரேப்க்கும் சேர்த்து தான் நான் மியூசிக் போட்டிருக்கேன் நம்ம சொல்லவும் டோக்கியா ரொம்பவே பேஷனேட்டா இருக்கான்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அப்படின்னா நீ பார்ட் டைமா ஒர்க் பண்றியா? சரி நம்ம வேணா அப்போ லஞ்ச் டைம்ல பிராக்டிஸ் பண்ணலாம் டோக்கியா சொல்றான். நம்ம ஹீரோக்கு வயித்துல பசிக்கிற சவுண்ட் கேக்கு. சாரி எங்க வீட்டுக்கு வந்து நான் உனக்கு எதுவுமே கொடுக்கல, மன்னிச்சிருப்பா அப்படின்னு டோக்கியா சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். டோக்கியாவோட பாட்டி கடைக்கு போறாங்க. டோக்கியா உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போலியான்னு அவங்க பாட்டி கேட்கறாங்க. நம்ம ஹீரோவா அவங்க பாட்டி கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். இந்தாப்பா உனக்கு பசிக்குள்ள சாப்பிட்டியான்னு அவங்க கொடுக்க போகவும் அன்னைக்கும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்டுன்னு வந்து வீஜினோட ஆளுங்க இவங்க பாட்டி கடையவே காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. டோக்கியோ அதை யோசிச்சு பாக்குறான். இல்ல பாட்டி எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பசிச்சது நம்ம ஹீரோக்கான வயிறு ஃபுல்லுன்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன் அப்படிங்கறத டோக்கியோ புரிஞ்சுக்கிறான். சாங் அண்ட் லிரிக்ஸ் வேற லெவல்னு வீஜின்னு சொல்லவும் இருக்காதா பின்ன, லிரிசிஸ்ட்கோ கம்போசருக்கோ காசு அந்த லெவலுக்கு கொடுத்துருக்கோம்ல, இது அவங்க ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு டேரக்டர் சொல்லவும் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியா புதுசாங்க பெர்ஃபார்ம் பண்ணு அவங்க கேட்கவும் கான்செப்டே அதுதான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எப்படி பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நம்ம அஃபிஷியலா லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. வீஜினும் அவன் ஃப்ரெண்டும் ஹாப்பி ஆகுறாங்க. உங்க திறமையை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெரிய இடம் இருக்கு அப்படின்னு அந்த டேரக்டர் சொல்றாரு. ஃபெஸ்டிவல்ல தெறிக்க விடுறோம் பாருங்க அப்படின்னு வீஜின் சொல்றான். எனக்கு லிரிக்ஸ் பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் ஒரே நாள்லயா நீ இதை ப்ரிப்பேர் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். அடிக்கடி லிரிக்ஸ் எழுதி பழகிட்டேன், பெரிய விஷயம் இல்லன்னு டோக்கியா சொல்றான். நம்ம ஹீரோ அந்த சாங்கை பாடி காமிக்கவும் வேற லெவல் அப்படின்னு ஜீஹா அவங்கள பாராட்டுறான். எங்க உனக்கு இந்த லிரிக்ஸ் புரியாதோன்னு நினைச்சானா நீ ஈஸியா அது கூட கனெக்ட் ஆயிட்ட, சூப்பரா பாடினான்னு டோக்கியா சொல்லவோ தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் உண்மையை சொல்லப்போனா வோக்கல்ஸ்ல நீ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது கொஞ்சம் சரியில்லை, பட் இருந்தாலும் நீ அதுல ஓவரா பிராக்டிஸ் பண்ணி தொண்டையை கெடுத்துக்கிடாத, லிரிக்ஸ் நல்லா மெமரைஸ் பண்ணிரு, அதுவே நமக்கு அட்வான்டேஜா இருக்கும், வோக்கல் ரொம்ப முக்கியம், அதிகமா பிராக்டிஸ் பண்ணி தொண்டையை கெடுத்துக்கிடாத ஓகேவா அப்படின்னு டோக்கியா சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் என் ரேப்பை பெஸ்டா பிராக்டிஸ் பண்றேன்னு டோக்கியா சொல்றான். ஆனா லைட்டா பாடினதே நம்ம ஹீரோக்கு தொண்டை ஒரு மாதிரி வலிக்குன்னு சொல்லவும் அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணி அப்ப தொண்டையை கெடுத்துக்கிடாத, வோக்கல் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு டோக்கியா சொல்றான். நீ ஏன் என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு கேட்டேன் டோக்கியா கேட்கவும் ஏன்னா நீயும் நானும் ஒண்ணுன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நான் டோக்கியா அவனுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுட்டு போராடிட்டு இருக்கான், நான் அவனை மாதிரி இல்ல, எனக்குன்னு லைஃப்ல எந்த கோலுமே தான் வச்சுக்கிடாம இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பாட்டை பிராக்டிஸ் பண்ணா தொண்டை கொஞ்சம் சரியில்லை. நைட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணும்போதுமே நம்ம ஹீரோ பாட்டை பிராக்டிஸ் பண்றான். ஆனா இந்த ஒரிஜினல் பாடியில நம்ம ஹீரோவோட த்ரோட் சூப்பரா இருக்கு, தொண்டையுமே நம்ம ஹீரோக்கு வலிக்கல.
அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அழகான பொண்ணு வர, வா சிங்கிங்லாம் ஒர்க் அவுட் பண்றியா, இந்த இது உன் தொண்டைக்கு இதமா இருக்குன்னு ஒரு கேண்டீன் நம்ம ஹீரோக்காக கொடுத்துட்டு போறா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹாப்பி சிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். ஹீரோ அந்த காஃப் ட்ராப்பை சாப்பிட்டுட்டு திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்றான். ஹியோங்சாக் என்ன பண்ணி வச்சிருக்க, தொண்டையை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதான் தானே சொன்னேன், வோக்கல் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி டோக்கியா சொல்லவும், ஆனா நான் ப்ராக்டிஸ் பண்ணலையே நம்ம ஹீரோ சொல்றான். ப்ராக்டிஸ் பண்ணாமே இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிட்டியான்னு கேட்கவும், இந்த பாடியில நான் ப்ராக்டிஸ் பண்ணல நம்ம ஹீரோ நினைக்கிறான். ப்ராக்டிஸே பண்ணாம 2 நாள்ல இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கியா, நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தாப்பா, நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவாம பாராட்டுறான். ஸ்டார்டிங்ல மட்டும் ஓ ஏ அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் டோக்கியா சொல்லி கொடுக்குறான். இப்படியே இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹேண்ட்ஸமான பையனை பக்கம் எடுத்துக்கிட்டு ஃபெஸ்டிவல்ல வின் பண்ணிடலாம்னு நினைச்சியா அப்படின்னு வீஜினாவா ஆளுங்களும் வந்து டோக்கியாவா அடிக்கிறாங்க. மோஞ்சி அழகா இருக்கிறவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டா வின் பண்ணிடலாமா, பாடுறதுக்கு திறமை வேணும், எத்தனை மட்டும் சொல்லியும் நீ திருந்தவே மாட்டல, டேய் சோடாபுட்டி இப்ப நீ அவனை அடிக்கிற, நீ அவனை அடிக்கல நாங்க ஒன்னு அடிப்போம் அப்படின்னு ஜிஹோவா அவங்க மிரட்டவும், ஆனா ஜீஹோ அவனை அடிக்கல. டைரக்டர் வெய்ஜினுக்கு கால் பண்ணுவோம், இதோ வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்க கிளம்புறாங்க. டோக்கியா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஜீஹோ சொல்லவும், ஆனா நீ தான் அடிக்கலையே, அது போக அவங்க தானே ஒன்னு மிரட்டினாங்கன்னு அவன் கேட்கவும், நான் ஒரு முட்டாள், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு ஜீஹோ கேட்கறான். நம்ம ஹீரோவோட கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு டோக்வா வந்திருக்கான். ஜீஹோவா அவன் பின்னாடி மறைஞ்சு வந்து நிக்கிறான். உங்களுக்கு என்ன வேணும் நம்ம ஹீரோ கேட்கவும், நான் டோக்வான்னு இன்ட்ரோடியூஸ் ஆகவும், ஓ இந்த பாடியில இவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவன் தனியா அவரை பயந்து தான் என்ன கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு டோக்வா சொல்றான். அன்னைக்கு உன்னை அடிச்சதுக்கு சாரி அப்படின்னு ஜீஹோ சொல்லவும், அந்த பசங்க தானே உன்னை அடிக்க சொன்னாங்க பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க 3 பேரும் என் கிளாஸ்மேட்ஸ் தான், ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு சொல்லுவோம், அதை எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவுமே அவங்க என்ன அடிமை மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம், எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேலையை இஷ்டத்துக்கு வாங்குவாங்கன்னு சொல்லுவோம், என்னையவும் தான் அப்படின்னு டோக்வா சொல்றான். குண்டா இருக்கேன்னு சொல்லி அடிப்பானுங்க அப்படின்னு டோக்வா சொல்லவும், நானும் இதே மாதிரிலாம் அடி வாங்கியிருக்கேன், என் ஸ்கூல்லேயே இது நடந்தது தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்க எந்த வருஷம் அப்படின்னு ஜீஹோ கேட்கவும், நானும் உங்க ஏஜ் தான், சும்மா வாடா போடனே கூப்பிடுங்க, டாய்லெட்ல என் மூஞ்ச முக்கிய எடுத்துருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கும் தான் ஜீஹோ சொல்றான். இப்படியே இவங்கெல்லாம் அவமானப்படுத்தையே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. எங்க அம்மா முன்னாடியே என்ன அடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. ஆனா யாம்சாக் வந்ததுல இருந்து எங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. யாம்சாக் புதுசா எங்க ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிற ஒரு அழகான ஸ்டூடெண்ட், என் கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஜீஹோ சொல்றான். நான் கூட ஃபர்ஸ்ட் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்றானு தப்பா நினைச்சேன், ஆனா அவன் ரொம்ப நல்லவன், கிட்டத்தட்ட அவனும் என்ன மாதிரி தான் தோணுது, அதனாலதான் அவனால என் பாட்டு கூட கனெக்ட் ஆக முடிஞ்சது அப்படின்னு டோக்கியா சொல்லுவோம். தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். நீயே எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றான்னு அவங்க கேக்குறாங்க. என்னது அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் நல்லவனா அப்படின்னு பாஸ்கோ அங்க வந்து நிக்கிறான். அந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் நல்லவனா எதை வச்சு சொல்றீங்கன்னு பாஸ்கோ கேட்கவும், ஆமா அவன் உண்மையிலேயே நல்லவன் தான் அவங்க சொல்லவும், ஆனா அந்த பையனோட அம்மாட்ட இருந்து காசு போடுறத நான் பார்த்தனே அப்படின்னு பாஸ்கோ சொல்லவும், இல்ல அதை நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, எங்க அம்மா அவங்க குடிச்ச காஃபிக்கு தான் அவனுக்கு பணத்தை கொடுத்தாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னன்னா அவனை தப்பா நினைச்சிட்ட போல, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி இதை சொன்னதுக்கு, என்னைக்காச்சும் நீ ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கோ கிளம்புறான். இப்போ இவங்க சாங்க ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி கடைசியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 맞아 난 지금 소중히 여기지 못해 நம்ம ஹீரோ பாடி முடிக்கவும் வாயடிச்சு போய் நிக்காங்க. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். 10 நாள்ல இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கியா, உண்மையிலே நீ ஒரு ஜீனியஸ் தான் அவங்க பாராட்டவும், 24/7 2 பாடியிலயும் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என் ரேப்போட லிரிக்ஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு டோக்கியா கொடுக்கப்போ, இது உண்மையிலேயே சூப்பர் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெஸ்டிவலுக்கு ஃபுல் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க, வீஜனோட ஆளுங்களும் பாட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஃபியூச்சர் பாப் ஐடல்ஸ் உங்ககிட்ட என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு இந்த டேரக்டர் சொல்றாரு. பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வீஜின் சொல்லுவோம். நம்ம தான் லாஸ்டா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்கறான். இல்ல டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டோ போக்கியாவும் தான் லாஸ்ட் படிக்கிறாங்க, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி அழகான பையனை வச்சு ஜெயிச்சிடலாம் அவன் நினைக்கிறான், உண்மையான தரமா என்னன்னு நாம காட்டுவோம் அப்படின்னு பீஜின் சிரிக்கிறான். ஹீரோவோட ஸ்கூல்ல ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல்ல இருந்து இதெல்லாம் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நம்ம ஹீரோவை மீட் பண்றோம். அந்த பொண்ணு வேற ஸ்கூல்ல இருந்து நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு வந்திருக்கா. காசை வாங்கிட்டு ஒரு பொண்ணுக்கு அவளை கேவலமா வரைஞ்சு கொடுத்துருக்கானுங்க. இன்னொரு பக்கம் ஒரு அழகான பையன் இருக்கிறதுனால அவன் கிட்ட நிறைய பொண்ணுங்க முடி வெட்டுறதுக்காக போறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வெட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கவும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இவனும் சும்மா வேற லெவல்ல ஸ்டைலா வெட்டி முடிக்கிறான். பார்த்தா கேவலமா முடி வெட்டி இருக்கான், பட் அவன் முகத்தை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இது எல்லாத்தையுமே அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வர அந்த அழகான பொண்ணு பார்த்து கடுப்பாவா. நம்ம ஹீரோவோட கிளாஸ் ஃபேஷன் டிசைன் அப்படிங்கிறதுனால துணிங்களை வித்துட்டு இருக்காங்க. ஜிசாங் பாக்ஸர் அப்படிங்கிறதுனால அதுல ஒரு மேட்சை வச்சு காசு பார்த்துட்டு இருக்கான். ஜிசாங் அடிக்க ஒருத்தன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், பட் ஈஸியா அதுல இருந்து அவன் தப்பிக்கிறான். 3, 2, 1 டைமிங் முடிஞ்சது அப்படின்னு ஜீஹோ சொல்றான். திரும்பவும் நான் ட்ரை பண்ணி பாக்குறியான்னு ஜீசாங் கேட்கறான். ஒரு நிமிஷத்துக்கு 1000 ரூபாய், அவன் மேல ஒரு பஞ்ச் பண்ணிட்டா போதும் 10,000 ரூபாய் வின் பண்ணலாம், 10 செகண்ட் ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு வர 500 ரூபா தான் அப்படின்னு ஜீசாங் ஃப்ரெண்ட்ஸ் கத்திட்டு இருக்கும்போது இந்த அழகான பொண்ணு பார்த்து, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு ஃப்ரீ தான், ட்ரை பண்ணி பாக்குறீங்களான்னு கேட்கவும் அவ கோவமா அங்கிருந்து போறா. அவ பாடி கார்டும் முறைச்சிட்டு போறான். கொஞ்ச நேரத்துல இங்க தான் பெர்ஃபார்ம் பண்ண போறோம்ல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன்னால முடியும், பிராக்டிஸ் பண்ணதா அப்படியே இங்க பண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு டோக்கியா நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை கொடுக்குறான். அப்ப அந்த அழகான பொண்ணு அங்க போறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து தான் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போறான். இங்க பாஸ்கோவோட டீம் ஆம் ரெஸ்லிங்
நடத்தி அது மூலியமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பக்கமா போயிட்டு இருக்கிறத பாஸ்கோ பாக்குறான். அந்த பொண்ணு வெளியே போயிட்டா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போய் ஹலோ எஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் முதல்ல நீ யாரு அப்படின்னு வா கேட்கவும் அச்சோ இந்த பாடியில நான் இப்பதானே இவளை மீட் பண்றேன் என் ஒரிஜினல் பாடி தான் இவளை நான் மீட் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தெரிஞ்ச மாதிரி வந்து பேசினா பொண்ணுங்கள்லாம் உனக்கு விழுந்துருவாங்கன்னு நினைச்சியா மத்த பொண்ணுங்க கிட்ட அது நடக்கும் ஆனா என் கிட்ட அது நடக்காது அப்படின்னு வா கோபமா பேசுவோம். கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல எப்போ பாக்குற மாதிரி வா நடந்துக்கலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க ஸ்கூலே ஒன்ன மாதிரி தான் இருக்கு அழகை பார்த்து தான் எல்லாரையும் எடை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வா கிளம்புவோம். வெயிட் பண்ணுங்க நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ போகவும் பாடி கார்டு மாதிரி இருக்கிறவன் நம்ம ஹீரோ கையை இருத்தி பிடிக்கிறான். ஒழுங்கா பின்னாடி போய் அழகான தம்பி அப்படின்னு அவன் சொல்லுவோம். விட நம்ம ஹீரோ கையை இழுக்கிறான். ஜாங்கோ ஸ்கிரிப்ட்ல இருந்து இவன் தப்பிச்சிட்டான்னு அந்த பொண்ணு பாக்குறா. அவன் கிக் பண்ண போகவும் டக்கு நம்ம ஹீரோ கையை வச்சு தடுக்கிறான். ஆனா தடுத்ததையும் மீறி நம்ம ஹீரோ தலையிலேயே அவன் கிக் பண்ணிருக்கான். ரியாக்ஷன் ஸ்பீட் சூப்பரா இருந்தது நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான் ஆனா உனக்கு கரெக்டான ட்ரைனிங் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவா அடிக்க போகவும் போதும் நிப்பாட்டுன்னு சொல்றா. எனக்கு இருந்தது ஒரே ஒரு ஆர்டர் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்களோட முடியில ஒருத்தன் கை வச்சாம்னா கூட அவனை ரத்த வெள்ளத்துல தான் அனுப்பணும் ஆர்டர் இருக்கு. இப்பதான் நான் பண்றேன் நம்ம அடிக்க போகவும் நிறுத்து அப்படின்னு பாஸ்கோ வந்து நிற்கவும் ஏன்னா அவன் ஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம கேட்கறான். ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கிறான். நான் அவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு பாஸ்கோ சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அவன் மேல கை வச்சா உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பாஸ்கோ சொல்லவும் நீ எனக்கு பாடம் கத்து கொடுக்க போறியா பாத்தரலாம் அப்படின்னு பாஸ்கோ டக்குனு மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறான். பாஸ்கோ அசையாம அப்படியே இருக்கான். அவனுக்கு மூக்குல இருந்து ரத்தமா வருது. கண்ணாடியை கழட்டு அப்படின்னு பாஸ்கோ சொல்லவும் என் பஞ்சுவனை எதுவுமே பண்ணலையா நம்ம ஷாக் ஆகுறான். கண்ணாடி போட்டவனையும் சுத்தமா எனக்கு பிடிக்காது அப்படின்னு பாஸ்கோ நின்றுட்டு இருக்கவும் ஜாங்கோ கண்ணாடியை கழட்டிட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். அவன் என் ஃப்ரெண்டுன்னு பாஸ்கோ எனக்காக வந்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவை போய் எந்திரிச்சு ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். என்னோட ஒரு கிக்க வாங்கினதுக்கு அப்புறமா இவனால எந்திக்க முடியுதா அப்படின்னு சொல்லி ஜாங்கோ ஆச்சரியமா பாக்குறான். இங்க ரெண்டு பேரா வந்தாலும் என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஃபைட்டுக்கு ரெடி ஆகும். போது நிறுத்து பிரச்சனையை இன்னும் வளர்க்கணும்னு தான் நீ ஆசைப்படுறியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிலாக்ஸ் ஆகுங்க நான் அடிக்க போறது இல்ல ஜிடிக்காக வச்சு நான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம போகுவோம். ஜிடியான்ட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். என்னால நீங்க காயப்பட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. பாஸ்கோ நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் நமக்குள்ள திரும்ப ஃபைட் வந்தா கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன் ஆனா அந்த கிளாஸஸ் கிட்ட என்னால அப்படி சொல்ல முடியாது நான் வீக்கா இருக்கணும் அப்படின்னு பாஸ்கோ யோசிக்கிறான். வர வழியில இதை வாங்கினேன் பனானா ஜூஸ் நம்ம ஹீரோக்கு கொடுக்குறான். தேங்க்ஸ் பாஸ்கோ நம்ம ஹீரோ சொல்லவும் யோம்சாக் நல்லவன அவங்க சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இங்க பாரு திரும்ப நம்ம ஃபைட் பண்ணா கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன் பாஸ்கோ சொல்லவும் சரி சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிங்கிங் ஸ்டார்ட் ஆக போதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரவும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான டைம் வந்துச்சு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். மெயின் இவெண்ட் ஆன அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. அண்ட் நம்ம ஹீரோட டீம் தான் கடைசி பாட போறாங்க. ஜியரா நம்ம ஹீரோக்கும் டோக்கியாக்கும் காஸ்டியூம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கான். எங்களுக்காக அந்த காஸ்டியூம் அரேஞ்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ விஜயன் அந்த இடத்துக்கு வரான். டே குண்டு பூசணிக்கா பாட்டுனா என்னன்னு நாங்க உனக்கு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ரீஜனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஷனல்ஸை வச்சு லிரிக்ஸும் கம்போஸும் பண்ணா இவ்வளோ சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு டோக்கியா சொல்லவும் எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கே நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கு பிடிச்ச அந்த ஒருத்தங்களுக்காக நீ பாடுறான்னு நினச்சிக்கோ உன் மனசு திறந்து பாடு உன் பெஸ்ட்டை பண்ணணும்னு நினை அப்போ உனக்கு கண்டிப்பா பயம் இருக்காது அப்படின்னு டோக்கியா சொல்றான். நீ சூப்பரா பாடின அப்படின்னு டோக்கியா சொல்லவும் உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இது அவன் முதல் சாங்குக்கு என்னோட பரிசு அப்படின்னு நம்ம வயிற்றுலேயே ஒரு பஞ்ச விடவும் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவனை அடிக்க போகவும் வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு விஜின் கூப்பிடுறான். டோக்கியா நம்ம ஹீரோவை தடுத்துட்டு இதுல வேண்டாம் பாட்டுல மோதி யார் வின் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு டோக்கியா சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். அடுத்தது ஃபேஷன் கிளாஸஸ் இந்த பாக்கியம் சாக் அண்ட் டோக்கியோ அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் நம்ம ஹீரோவா அவனும் வராங்க. இந்த பையன் பார்க்க அழகா தான் இருக்கான் ஆனா அழகு மட்டும் இருந்தா பார்த்தாது பாடுறதுக்கு திறமை வேணாம் அப்படின்னு இந்த டேரக்டர் பாக்குறான். நீங்க ஏன் கலந்துக்கிறீங்கன்னு ஆங்கர் கேட்கவும் என் ஃப்ரெண்ட் என்ன கலந்துக்கிட சொன்னா அன்னையில இருந்து நாங்க பிராக்டிஸ் பண்றோம் நம்ம ஹீரோ சொல்லவும் இவன் உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு டோக்கியா குண்டா இருக்கான ஆங்கர் கலாய்க்கிறான். சார் அந்த அழகா இருக்கிற பையன் பக்கத்துல இருக்கிற குண்டு பையன் அவன் நம்மளோட ஆடிஷனுக்கு வந்திருக்கான் அவன் லுக்கை சேஞ்ச் பண்ணிருக்கான் அதான் எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு டேரக்டர் கூட இருக்கவன் சொல்லுவோம். அப்படியா டேரக்டர் கேட்கறான். இவங்க ரெண்டு பேர் பாட போற சாங் ஃப்ளை அப் அப்படின்னு ஆங்கர் சொல்லிட்டு கிளம்புறான். இப்படிதான் பண்ணுவான்னு தெரியும் எல்லாராலையும் ஸ்டேஜ்ல பாடிட முடியாதுல்ல அப்படின்னு விஜயன் கலாய்க்கிறான். அழகு இருந்தா மட்டும் போதாது பாட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த டேரக்டரும் சிரிக்கிறான். யோம்சக்கா பார்க்க அழகா மட்டும் இல்ல சூப்பராக பாடுறான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. புக்கியா கூட அமேசிங்கா பாடினால அப்படின்னு சில பொண்ணுங்கள்லாம் சொல்றாங்க. இந்த
யோம்சாக் அழகா இருந்ததுனால தான் இவங்க வின் பண்ணிட்டாங்க. இதை யோம்சாக் தப்பு தான் பிஜின்னு சொல்லவும், இல்ல அவங்க பாட்டு உண்மையிலேயே சூப்பர், திறமையில தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு டேரக்டர் சொல்லவும், சார் அப்ப எங்க பாட்டு அப்படின்னு பிஜின்னு கேட்கறான். தேவைப்படுறப்ப நானே கால் பண்றேன்ப்பா அப்படின்ட்டு டேரக்டர் போறாரு. தம்பி நீ எங்க ஆடிஷனுக்கு வந்திருக்கலாம் டேரக்டர் கேட்கவும், என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு டோக்கியா கேட்கறான். உன்ன மறப்பனா தம்பி டேரக்டர் சொல்லவும் கூட இருக்கவன் சிரிக்கிறான். அன்னைக்கு உன்னை பத்தி தெரியாம போச்சு, நீ உண்மையிலேயே சூப்பரா பாடுறப்பா, என் பர்சனல் விசிட்டிங் கார்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கான்டாக்ட் பண்ணு பாக்கியோங் சாக் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கவும், அப்ப டோக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ரொம்ப பாப்புலரா ஆகாத லெவலுக்கு அவன் சிங்கிங் எங்க இருந்தாலும் பொழச்சுக்கிடுவான். அந்த மாதிரி குட் லுக்கிங் இருக்கிற ஆளுங்க தான் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம சொல்லவும், அழகா பார்த்து எடை போடுறது தப்பு இல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், நானாப்பா அப்படி எதிர்பார்க்கிறேன், பப்ளிக் அதை தான் எதிர்பார்க்கறாங்க, உன்ன மாதிரி ஆளுங்களை தான் அவங்களுக்கு பிடிக்கி, நான் இப்பவே வேணாலும் உனக்கு அட்வான்ஸ் தரேன், எங்க ஸ்டுடியோல ஜாயின் பண்றியா அப்படின்னு அவர் கேட்கவும், உங்க ஆஃபரை நான் டிக்ளைன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்காக எவ்வளவோ பசங்க லைன்ல காத்துட்டு இருக்காங்க, உனக்கு வேண்டாமான்னு கேட்கவும், நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா டோக்கியா அவார்டு அங்கேயே வச்சுட்டு அங்க இருந்து போயிருந்தான். இப்பப்பட்ட அவமானத்தையுமே அவன் லிரிக்ஸா எழுதிட்டு இருக்கான். கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருக்கிற ஒரிஜினல் ஹீரோவை போய் டோக்கியாவும் ஜீகாவும் மீட் பண்றாங்க. அதுக்குள்ளேயே 10 மில்லியன் ரீச்சா, ஆனா நான் பாடினதை எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க, என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதையும் நான் லிரிக்ஸா எழுதுவேன் அப்படின்னு டோக்கியா சொல்லவும், உங்க பாட்டானா சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க 2 பேரும் வேற லெவல்ல பாடினாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜீகோ சொல்லவும், உன்னோட பாட்டு எல்லாரோட மனசு கூடயும் கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ நேர்ல வந்து பார்த்ததானு கேட்கவும், இல்ல போன்ல பார்த்ததுலயே எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்றான். ஒரு பெரிய மியூசிக் செலிபிரிட்டியுமே நம்ம ஹீரோவோட பாட்டை பாக்குறான். பீஜிங்கிற அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி நம்ம ஹீரோ கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல மீட் பண்ற அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதுவும் நம்ம ஹீரோவோட சாங், இந்த சாங் இதை அந்த பையன்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு அவ யோசிக்கிறா. சோ அவளுமே புரிஞ்சுக்கிட்டா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு நடந்த மாதிரியே அவளுக்கும் ஒரு அழகான பாடி கிடைச்சிருக்கு. அவளோட ஒரிஜினல் குண்டான பாடி தூங்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்க்கலாம் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். இப்படி ஒரு சூப்பரான எண்டிங்கோடையே இந்த அனிமேவை முடிக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.